Welcome to all. Today I'm talking about AI agent. It's a game changer tool. Morning guys. Voice in your lag ஆகுது. Okay, let's be started. உங்களுக்கு யாராச்சும் AI agent அப்படிங்கிற டேர்ம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? Something known about AI agent. As AI agent இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு AI டேர்ம்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஐனா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, ஏஐ அண்ட் ஏஐ ஏஜென்ட் இதுக்கு என்ன வித்தியாசம்? இது என்ன ரெண்டுமே இது என்ன? இது எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? எல்லாமே பார்க்கலாம். ஏஐ சிம்பிளா சொல்லணும்னா திங்க் அண்ட் ரெஸ்பான்ஸ். திங்க் பண்ணும் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏஐ ஏஜென்ட் அப்படின்னா திங்க், ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆக்ட். இதான் நம்ம பார்க்க போறோம். The overview of presentation is what is AI agent, types of AI agent, how it works, real time applications, and job opportunity, advantages, disadvantages, future, something else. ஓகே, வாட் இஸ் ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு பார்க்கலாம். வாட் இஸ் ஏஐ ஏஜென்ட்? ஏஐனா என்ன? ஏஐ ஏஜென்ட்னா என்ன? ஏஐ சிம்பிளா சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு திங்க் பண்ணும் அண்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும். சாட் ஜிபிடி லைக் ஒரு கொஸ்டின் ஆஸ்க் பண்றோம் அப்படின்னா அவர் வந்து அதை திங்க் பண்ணி அதோட அவுட்புட் வரும். அவ்வளவுதான், என்ன ஆக்ட் பண்ண முடியாது. அது ஏஐ ஏஜென்ட். இந்த டைம் வந்து ஏஐ ஏஜென்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது திங்க் பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும் அண்ட் ஆக்டும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சாட் ஜிபிடி நீங்க கேட்டீங்கன்னா ஜிமெயில் பத்தி கேக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஜிமெயில்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அது சம்திங் கோடு கூட கொடுக்கும். ஆனா அதை போய் ஆக்சஸ் பண்ணி எனக்கு வந்து ஜிமெயில் சென்ட் பண்ணிடு, இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சென்ட் பண்ணு, இந்த மெசேஜ் வந்து நீயே சென்ட் பண்ணிடு அப்படின்னா அதான் cannot access. பிகாஸ் ஏபிஐக்கு வச்சிருக்க மாட்டாங்க, அதனால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏஐ ஏஜென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏஐ ஏஜென்ட் ஒரு மீட்டிங் செட் பண்ண அப்படின்னா அது வித் ரீசனிங்கோட சென்ட் பண்ணும். எந்த மீட்டிங், எந்த டைம்ல, நான் எப்போ சென்ட் பண்ணணும், அது என்னோட கண்டென்ட் என்ன, அப்படி வந்து வித் ரீசனிங்கோட ஏஐ ஏஜென்ட் பண்ணும். அதான் ஏஐக்கு ஏஐ ஏஜென்ட்க்கு வித்தியாசம். இன்னொன்று கேம் சேஞ்சிங் டூலுங்கிறது அதுதான். ஒரு ஆக்ஷனையும் அவன் பண்ண முடியும். சிம்பிளா சொன்னா ஒரு ஒர்க்கர் மாதிரி. நம்ம ஒரு ஒர்க் கொடுத்தா அது ஒரு ஃபுல் ஒர்க்கே அது செஞ்சு முடிச்சிடும். இதான் சொல்லுங்க, ஏஐ அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் தெரியுமா? இருக்கவங்க யாராவது சொல்லலாமே. ஜென்ரல் ஏஐ என்ன டைப்ஸ் இருக்கு, இப்போ நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஏஐ யூஸ் பண்றோம்? ஓகே, கரண்டா யூஸ் பண்றது வந்து ஒரு நேரோ ஏஐ. நேரோ ஏஐனா ஜஸ்ட் ஒரு டூல். அவங்க ஆக்சஸ் பண்ற ஒரு டூல். இட்ஸ் நாட் ஒரு ஹியூஜ் கைண்ட் ஆஃப் ஏஐ மாடல. கம்பேர் டு ஏஐ ஏஜென்ட்னா அது கிடையவே கிடையாது. ஏஐ ஏஜென்ட்க்கு ஒரு டூல் மாதிரி ஆக்ட் ஆகும். நேரோ ஏஐ அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து சிங்கிளா செய்யும். இமேஜ் ஜென்ரேஷன் பண்ண சொல்றோம்னா இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணும். டெக்ஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணா நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா அது டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும். வீடியோ ஜென்ரேட் பண்ண சொன்னா வீடியோ ஜென்ரேட் பண்ணும். ஒரு ஆக்ஷனை வந்து சிங்கிளா வந்து ஒரு திங்க் அண்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் பண்ணும். அது எதுவுமே வந்து ஒரு ரியல் டைம்ல ஆக்ட் பண்ணாது. இந்த அதான் வந்து நேரோ ஏஐ. இன்னும் ஜென்ரல் ஏஐ, சூப்பர் ஏஐ எல்லாம் இன்னும் வந்து தியேட்டிக்கலா தான் இருக்குது. இன்னும் அட்வான்ஸ் ஏஐ கான்செப்ட் வரப்போகுது. இது ஜென்ரல் ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஏஐ ஏஜென்ட்டோட டைப்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஃபுல்லா செய்யும் அப்படிங்கறத ஜென்ரல் ஏஐ தியரியா சொல்லியிருப்பாங்க. ஏஐ ஏஜென்ட்டும் மேக்சிமம் அதான் பண்ணுது.
யாராச்சும் எங்கள சிம்பிளா இப்ப நான் ஒன் வேர்ட்ல சொன்னத சொல்ல முடியுமா? ஓகே. நம்ம சிம்பிளா சொல்லணும்னா ஏஐ ஏஜென்ட் வந்து ஒரு ஒர்க்கர் மாரி ஒரு ஹியூமன் ஒர்க்கர் மாரி ஆக்ட் பண்ணி, நம்ம ஒர்க்க வந்து கஸ்டமைஸா பில்ட் பண்ணி தரும். நம்ம என்ன ஒர்க் சொல்றோமோ, அத வந்து நம்ம ஹியூமன் மாரியே யோசிச்சு, அத எப்படி பண்ணணும்? எந்த இதுல பண்ணணும்? அப்படின்னு சொல்லி ரீசனிங் பண்ணி அத ஆக்ட் பண்ணும். லெட் மீ மூவ் டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட். டைப்ஸ் ஆஃப் இப்ப ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து ஒன் நிமிட் கைஸ் நெட்வொர்க் எரர். ஓகே. ஒரு ஏஐ ஏஜென்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து இந்த 9 டைப்ஸ்குள்ள தான் இருக்கும். ஒண்ணு சிம்பிள் ரிஃப்ளெக்ட் ஏஜென்ட்டா இருக்கலாம். மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஏஜென்ட்டா இருக்கலாம். யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட், கோல் பேஸ்ட் ஏஜென்ட், லேர்னிங் ஏஜென்ட், மல்டி ஏஜென்ட் சிஸ்டம், ஜெனரல் ஏஐ சிஸ்டம், எம்பாய்டர்ட், காக்னிட்டிவ் இந்த மாரி இந்த சிஸ்டம்க்குள்ள தான் இது ஏதோ ஒரு ஒரு டைப்குள்ள தான் இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஆனா வந்து இந்த டைப்ஸ் எல்லாம் தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்து இந்த ஏஐ ஏஜென்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு வந்து ஒரு ஃபுல் கான்செப்ட்டே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் மூவ் ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். இது எல்லா கான்செப்ட்டுமே ஒரு சிங்கிள் லைன்ல உங்களுக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாரி நான் சிம்பிளா சொல்லிர்றேன். சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்னா ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன், நோ திங்கிங். ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு ரியாக்ஷன் பண்ணும். அந்த திங்கிங் ப்ராசஸ்லாம் இருக்காது. மெமரி மேனேஜ்மென்ட்டும் அதுல இருக்காது. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, புரோகிராம் பாருங்க. இஃப் சிபியூ அ யூசேஜ் கிரேட்டர் தென் 80 செண்ட் அலர்ட் ஹை சிபியூ லோட். 80க்கு மேல லோடு போச்சுன்னா, அ உங்களுக்கு ஒரு மெசேஜ் த்ரோ பண்ணும். லோட் அதிகமா போயிருச்சு. நீங்க வந்து லோட் கம்மி பண்ணுங்க. அப்படின்னு ஒரு மெசேஜ் த்ரோ பண்ணும். இங்க வந்து திங்க் பண்ணாது. ஒரு மெசேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. இங்க எதுவுமே ஆக்ட் ஆகாது. இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஏஐ ஏஜென்ட். இது சிம்ப்ளி ஆக்ட் ஆஸ் ஆட்டோமேஷன். இந்த பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்மளால ஏஜென்ட்ல பண்ண முடியும்க்காக, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லாம் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்ன்னு வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஏஜென்ட். மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஏஜென்ட்னா, அது ஒரு மெமரி வச்சிருக்கும். சிம்பிளா சொன்னா அந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இஃப் ஸ்டார்ட் ஸ்டேட்டஸ் டவுன் அண்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் நோ ரெஸ்பான்ஸ். இப்போ ஒரு வெப்சைட்குள்ள போறோம். சர்வர் வந்து டவுன் ஆயிருச்சு. இப்ப கரண்ட் வெப்சைட் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணு. அப்படியும் ஒரு சின்ன ஒரு ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுர்றோம். இப்ப இங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்க பாஸ்வேர்ட் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். பிரசன்ட் ஆக்ஷனையும் அதனால வந்து இது வந்து ஒரு மெமரி மேனேஜ்மென்ட் இதுக்கு வந்து வச்சிருக்கணும். மெமரி மேனேஜர் வச்சு ஹேண்டில் பண்றது. இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சிம்பிள் ரிப்ளேசேஷன் வந்து மெமரியே தேவை கிடையாது. ஏன்னா ஒரு சிம்பிள் ஆக்ஷன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, அது வந்து ஹிட் பண்ணு அப்படிங்கிற மாரி இருக்கும். இது வந்து பாஸ்ட் ஆக்ஷனையும் கன்சிடர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிஷன் வந்து குடுத்துருப்போம். இது வந்து மாடல் பேஸ்ட் ரிப்ளேசேஷன். நெக்ஸ்ட் கோல் பேஸ்ட் ரிப்ளேசேஷன்.
காய்ஸ் எல்லாத்துக்கும் நான் பேசுறது கேக்குதா? இல்ல நான் கேட்கல. கேட்கல தானே? ஆமா நான் கேட்கல. ஓகே அண்ணா. கோல் பேஸ் ஏஜென்ட் வந்து நம்ம வாட் இஸ் கோல் பேஸ் ஏஜென்ட் அப்படின்னு நான் சொல்ல போறேன். கோல் பேஸ் ஏஜென்ட்னா வந்து நவேஷ் ஒரு நிமிஷம்டா. ஏன்னா கிளப்போட கிராண்ட் மாஸ்டர் லாமின் அண்ணா வந்திருக்காரு. லாமின் அண்ணா வெல்கம்ண்ணா. வெல்கம் அண்ணா. போயிட்டாரு அதுக்குள்ள இருக்காரா லாமின்னா? பார்த்தேன். நான் கண்டினியூ சொல்றேன். ஓகே ஓகே கண்டினியூ. மெயின் திங்கே வந்து அவன் ஒரு கோல் கொடுக்குறான் அப்படின்னா அந்த கோல் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் போடணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல் ஈக்குவல் டு ஜென்ரேட் வீக்லி ரிப்போர்ட் இஃப் டுடே ஈக்குவல் டு மண்டே ஃபெச் டேட்டா பில்ட் ரிப்போர்ட் சென்ட் இமெயில். இதில் என்ன சொல்றோம்னா இன்னைக்கு மண்டேவா இருந்துச்சுன்னா டேட்டாவை ஃபெச் பண்ணி ரிப்போர்ட்டை பில்ட் பண்ணி ஒரு இமெயிலை சென்ட் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஏஜென்ட் வந்து எங்கே ரியல் டைமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறோம்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு வீக்லி வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்புறோம், இல்லை மந்த்லி ஒரு ரிப்போர்ட் அனுப்புவோம். இந்த வீக்லி வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆச்சு, அந்த மாதிரி ரிப்போர்ட்டை வந்து நம்ம வீக்லி இல்லை மந்த்லி வந்து ஒரு மேனேஜருக்கு வந்து இமெயில் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து ப்ராசஸ் சிம்பிளா தெரியுற மாதிரி இருக்கலாம், ஆனால் பின்னாடி வந்து அதோட டேட்டா பேஸ் வந்து அதிகமா இருக்கும். இவ்வளோ டேர்ன் ஓவர் ஆச்சு, இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குது, நம்ம இன்னும் வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்க வந்து நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே இந்த மாதிரி ஏஜென்ட் வந்து அங்கே பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்தையுமே டேட்டாவை ஃபெச் பண்ணி அதே ஒரு பில்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு இமெயில் பண்ணிடும். இதெல்லாம் ஆக்ஷனே பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் டேட்டாவை எடுத்துக்கோ, ரிப்போர்ட் கிரியேட் பண்ணு, சென்ட் இமெயில் பண்ணு அப்படி மட்டும்தான் சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து டிசிஷன் வந்து எடுக்கணும். இப்போ நான் எங்கே போய் டேட்டா எடுக்கிறது, நான் எங்கே ரிப்போர்ட் பண்ணுறது, எதில் வந்து நான் இமெயில் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொன்றையுமே வந்து சொல்லும். இதுதான் வந்து கோல் பேஸ் ஏஜென்ட். நெக்ஸ்ட் யூட்டிலிட்டி பேஸ் ஏஜென்ட். யூட்டிலிட்டி பேஸ் ஏஜென்ட்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு திங்க் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த திங்க்கு வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும், எந்த இது வந்து நமக்கு போனால் அது வந்து எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ண முடியும், ஃபாஸ்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறது யூட்டிலிட்டி பேஸ் ஏஜென்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் சொல்லலாம். இப்போ கோல் பேஸ் ஏஜென்ட்டை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ரீச் மட்டும் தான் கொடுக்கும். சப்போஸ் நீங்க ஈரோடு டு கோயம்புத்தூர் ரூட் கேட்குறீங்க அப்படின்னா ஈரோடு கோயம்புத்தூர் இருக்கிற ரூட்லாம் கொடுக்கும். ஆனால் அது எது வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இப்போ வந்து இந்த ஜிபிஎஸ்ல கூட வந்து டோல் இல்லாத ரூட்ல கூட கொடுக்கும். அப்போ எது டோல் இல்லாத ரூட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த எஃபிஷியன்ஸா அந்த ஃபாஸ்டரா இருக்கிற மாதிரி அது வந்து டிசைட் பண்ணும். இந்த கண்டிஷனுக்கு இவங்களுக்கு எது எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்னு வந்து அது திங்க் பண்ணும். அதாவது இந்த மாதிரி திங்க் பண்ணி ஆட் பண்றது வந்து யூட்டிலிட்டி பேஸ் ஏஜென்ட். ஸ்டார்டிங்ல ஒரு கண்டிஷன் வந்து வச்சு ஆட் பண்றது. நெக்ஸ்ட் லேர்னிங் ஏஜென்ட். லேர்னிங் ஏஜென்ட்னா சிம்பிளா சொன்னா நத்திங் பட் ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்து ஆக்ட் ஆகும். ஒரு யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்து ஆக்ட் ஆகுது. கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருக்கும். நீங்க ஒன் டைம்ல வந்து யூடியூப்ல சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அது சாங்ஸை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும். அதே மூவிஸ் ரிலேட்டடா பாக்குறீங்க அப்படின்னா மூவிஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். இதே மாதிரி தான் நெட்ஃபிளிக்ஸ்லயும் நீங்க சீரியஸ் டைப்ல மூவி தொடர்றீங்க அப்படின்னா அந்த சீரியஸா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும். அதே வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட மூவி மட்டும் தேடுறீங்கன்னா அந்த பர்சனோட மூவி வந்து நெக்ஸ்ட் டேல இருந்து சஜஷன்ல வரும். கண்டினியூஸா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் டைப் ஆஃப் ஏஜென்ட் இஸ் கால்டு லேர்னிங் ஏஜென்ட். இது வரைக்கும் சொன்ன 5 டைப்ஸ் ஏஜென்ட்ல வந்து உங்களுக்கு டவுட் இருக்கா? இது வந்து எனக்கு புரியல அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்? சம்திங் ஆன்சர் பண்ணுங்க. சரி எல்லாம் புரிஞ்சு. நவீன், அதாவது நீங்க ஒரே நிமிஷம் என்ன டாபிக் எடுத்தீங்கன்னு மட்டும் இன்னொரு டைம் சொல்றீங்களா? நடுவில் கொஞ்சம் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஸோ நாங்க ஓகே எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம்னு பார்த்துக்கிறோம்.
ஸ்டார்டிங் சொல்றேன். ஏஐ ஏஜென்ட் ஸ்டார்டிங். டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட் சொன்னீங்களா, அதுல இருந்து மட்டும். ஓ, டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட். டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட் வந்து ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட் இருக்கு. நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட் நம்ம பில்ட் பண்றோம்னா இந்த 9 டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ல இருந்தா வந்து ஏதோ டைப்ல வந்து அது ஆக்ட் ஆகும். ஒன்று சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்டா இருக்கலாம், இல்லை மாடல் பேஸா இருக்கலாம், யூட்டிலிட்டியா இருக்கலாம், கோலா இருக்கலாம். இந்த மாதிரி சம்திங் இந்த மாதிரி டைப்ஸ்குள்ள தான் அது வந்து ஆக்டே ஆகும். அது பார்த்தோம்னா இது வந்து சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் அப்படி நம்ம தெரிஞ்சுனாவே நம்மளோட பாதி ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம மைண்ட்ல வந்துடும். இது வந்து இப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வந்து டைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். அதில் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் அப்படின்னீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஸ்டன்டா ஒரு சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்னா ஒரு இன்ஸ்டன்டா ரியாக்ஷன் இருக்கும். சிம்பிளா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த சிபியு வந்து 80% மேல அந்த லோடு வந்துருச்சு அப்படின்னா ஒரு அலர்ட் சென்ட் பண்ணும். ஒரு லோடு வந்து 80% மேல போயிருச்சு, அதனால லோட வந்து டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் த்ரோ பண்ணும். அவ்வளவுதான். இங்க வந்து திங்கிங் ப்ராசஸ் இருக்காது. ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம், அவுட்புட் நம்மளே கொடுத்துட்டோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த அவுட்புட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறது. இங்க வந்து நம்ம எந்த மெமரி சிஸ்டமும் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்க எதுவுமே மெமரி ஆக போறது கிடையாது. இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ரிப்ளேஸ் ஏஜென்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒரு மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஏஜென்ட்னா சிம்பிளா வந்து நம்ம ஒரு மெமரி சிஸ்டம் வந்து ஆக்ட் ஆகும். பாஸ்ட்ல இருக்கிறது பாஸ்ட் ஸ்டேட்டஸ் வச்சு வந்து கன்சிடர் பண்ணும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு டவுன் அண்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு நவ் ரெஸ்பான்ஸ். ஒரு வெப்சைட்ல அதோட சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு, அந்த வெப்சைட் வந்து இப்போ ரெஸ்பான்சிங் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேஷன் நம்ம பண்றோம். இங்க வந்து நம்ம பாஸ்ட் ஸ்டேட்டஸே எடுத்துக்கணும், அதை ஸ்டோர் பண்ணணும், டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வச்சிடும். கரண்ட் ஸ்டேட்டஸை கன்சிடர் பண்ணி ஒரு மெசேஜ் வந்து ஒரு ஆக்ஷனை பண்ணணும். இதான் வந்து மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். நெக்ஸ்ட் கோல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஏஜென்ட். கோல் பேஸ்ட்னா நம்ம ஒரு ஸ்பெசிபிக் கோல் அசைன்மெண்ட்னா அது அச்சீவ் பண்றோம். நம்ம என்ன கோல் அசைன் பண்ணிருக்கோமோ அந்த கோல் வந்து அச்சீவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது கோல் பேஸ்ட் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கோல் ஈக்குவல் டு ஜென்ரேட் வீக்லி ரிப்போர்ட். இங்க பார்த்தோம்னா அது இன்னைக்கு வந்து மண்டேவா இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம கண்டிஷன் கொடுத்து நம்ம டேட்டா வந்து நம்ம கொடுத்துரும். டேட்டா ஃபெச் பண்ணி ரிப்போர்ட்டை பில்ட் பண்ணி இமெயில் சென்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அது கொடுத்துரும். அங்க வந்து டேட்டா ஃபெச் பண்றது நம்ம எப்படி பண்றதும் வந்து ஆட் பண்ணிருப்போம். ஆனா டிசிஷன் வந்து அதான் மேக் பண்ணும். அது வந்து என்னென்ன டேட்டா இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி அது எப்படி ரிப்போர்ட் பண்றது அதையும் நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா அங்க வந்து ரிப்போர்ட்டை வந்து பில்ட் பண்ணி இமெயில் வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டோம்னா இமெயில் வந்து சென்ட் பண்ணிடும். இங்க வந்து சிம்பிளா சொல்லணும்னா வந்து ஒரு மெமரியும் இருக்கும், அதே சேம் ஒரு டிசிஷன் வந்து மேக் பண்ணும். நெக்ஸ்ட் யூட்டிலிட்டி பேஸ் ஏஜென்ட். யூட்டிலிட்டி பேஸ் ஏஜென்ட் அப்படிங்கும்போது நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ட்ரிகர் ஆனோடனே உங்களுக்கு ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்குள்ள போற மாதிரி வரும். இதுக்கு வந்து எந்த கண்டிஷன் வந்து கரெக்டா இருக்கும், இப்போ கொடுத்துருக்க மெசேஜுக்கு வந்து இல்லை ஆக்ஷனுக்கோ ட்ரிகருக்கோ வந்து எது எது வந்து கரெக்டா இருக்கும், இது இந்த கன்சிடர் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா இல்லை இந்த கன்சிடர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ்ல வந்து நமக்கு ஈரோடு டு கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஈரோடு டு கோயம்புத்தூர் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, டோல் இல்லாத ரூட் என்ன, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஸ்டார்டிங் ட்ரிகர் பண்ணோடனே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஷனை வந்து டிசைட் பண்ணிடும். டிசைட் பண்ணி ஆட் பண்றது வந்து யூட்டிலிட்டி பேஸ் ஏஜென்ட். லேர்னிங் ஏஜென்ட். லேர்னிங் ஏஜென்ட் கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருக்கும். நீங்க ஒரு யூடியூப்ல வந்து ஏதாச்சும் சர்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த சர்ச் டைம்ஸ்ல வந்து என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். இன்னொரு டைம் வந்து வேற சர்ச் பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இது வந்து கண்டினியூஸா லேர்ன் பண்றது லேர்னிங் ஏஜென்ட். சிம்பிளா சொல்ல ஒரு வந்து இதுக்கு முன்னாடி வந்து மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்ல வச்சு பண்ணாங்க. இப்போ வந்து லேர்னிங் ஏஜென்ட் அப்படின்னு இருக்கு. நம்ம ஏஜென்ட் கிரியேட் இதுக்கு ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு இந்த 5 ஏஜென்ட்ஸ்ல? கைஸ்
Anybody want no doubt? At least doubt இல்லைனாச்சு mention பண்ணுப்பா. டவுட் இல்லப்பா, நீ கண்டினியூ பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ்ங்கிறது ஒரு பேசிக் தான். நெக்ஸ்ட் இருக்க 4 ஸ்டெப்ஸ் தான் வந்து ஒரு கேம் சேஞ்சிங், ஆக்சுவல் கேம் சேஞ்சிங் டூல்ஸே அதை வச்சு நம்ம கிரியேட் பண்றது. லெட்ஸ் மூவ். மல்டி ஏஜென்ட் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி பார்த்த 5 டைப்ஸுமே வந்து வச்சு ஒவ்வொரு ஏஜென்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒரு சிம்பிள் ஏஜென்ட் வந்து ஜிமெயில் சென்ட் பண்றது, காலண்டர் அசைன் பண்றது, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஏஜென்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த எல்லா இதுவுமே வந்து ஒரு இன்டர்கிரேட்டா ஒரே ஒர்க் ஃப்ளோல நம்ம செட் பண்ணி ஒரு ஹியூஜ் டைப் ஆஃப் ஏஜென்ட் பில்ட் பண்ணோம்னா அது மல்டி ஏஜென்ட். இவ்வளோ மல்டி ஏஜென்ட்ஸ் வந்து ஒரே ஒர்க் ஃப்ளோல வந்து கொலாபரேட் பண்ணோம்னா அது மல்டி ஏஜென்ட். சிம்பிள். ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு டெலிகிராம் மெசேஜ் பண்ணும், யூடியூப் ஆக்சஸ் பண்ணும், அது ஜிமெயில் சென்ட் பண்ணு, காலண்டர் சென்ட் பண்ணு, ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ஏஐ ஏஜென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்க வந்து மல்டி ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நோட்ஸ் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணி நம்மளுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு மல்டி ஏஜென்ட்டா அங்கே ஆட் ஆகும். ஒன் சிஸ்டம்ல வந்து நீங்க ட்ரிகர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்க என்னென்னலாம் தேவையோ எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தரா வந்து ஒரு லார்ஜ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லைவா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம். ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம் வந்து ஒரு எல்எல்எம் பேஸ்ட் ஏஜென்ட் தான். ஒரு எல்எல்எம் வச்சு நம்ம ஆட் பண்ணணும். எல்லா கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸுமே வந்து ஏஜென்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஏஜென்ட்டே அவங்க பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் வந்து மெமரி ஏஜென்ட் நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். மெமரி இது தேவையில்லை அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு எல்எல்எம்ஸ் வச்சு கிரியேட் பண்ணலாம். எல்எல்எம்ஸ்ங்கிறது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வச்சு நம்ம கிரியேட் பண்ணும்போது இன்னும் எஃபிஷியன்ஸாக இருக்கும். ஏன்னா மெமரி கம்மியாகும், நம்ம ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக ஆக்ட் ஆகும். சிம்பிளாக அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு எல்எல்எம் டாட் ரன் சம்மரைசஸ் சேல்ஸ் டேட்டா அண்ட் இமெயில் மேனேஜர். சிம்பிளா ஒரு மெசேஜ் கொடுத்தாவே அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் ஸ்பீட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். டோட்டல் மெமரியுமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுனால நம்மளுக்கு டோட்டல் எக்ஸிக்யூஷன் ஸ்பீடுமே நம்மளுக்கு அதிகமா இருக்கும். இந்த டைப் ஆஃப் ஏஐ ஏஜென்ட் தான் ஏஜென்டிக் ஏஐ. இதுல வந்து நம்ம நிறைய பில்ட் பண்ணலாம். எல்எல்எம்ஸ் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம சிம்பிள் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட் கூட வந்து பில்ட் பண்ணி ஒரு லார்ஜ் டைப் ஆஃப் ஏஐ ஏஜென்ட் வந்து நம்ம கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் எம்பாய்டட் ஏஜென்ட். எம்பாய்டட் ஏஜென்ட்ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமனாய்ட் ரோபோட் மாதிரி. ஃபர்ஸ்ட் எம்பாய்டட் ஏஜென்ட்னா ஒரு பிசிக்கல் பாடி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஆப் கூட கனெக்ட் பண்றோம், ஒரு எக்ஸ்டர்னல் ஆப் கூட கனெக்ட் பண்றோம், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் பண்றோம், வெப்சைட் கூட கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் பேஸ்ட்லேயே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட்வேர் இதுலேயே கொடுத்துட்டோம்னா ஒரு ஏஜென்ட் அதே வந்து ஃபுல்லா திங்க் பண்ணி ஆக்ட் பண்ணும். காலேஜ்ல வந்து ஒரு ரோபோட் இருக்கும், ஒரு டாக் ரோபோட். டாக் ரோபோட் வந்து ஒருத்தர் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பார். இப்போ அதே வந்து இந்த மாதிரி ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி அதுகிட்ட வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா சர்டைன் இன்புட்ஸ் வச்சு நம்ம இந்த டைம்ல இது பண்ணு, அந்த டைம்ல இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் கேன் திங்க் ஓன். ஒரு டாக் மாதிரியே நம்ம கொடுத்துட்டோம்னா அது ஓனாவே திங்க் பண்ணி ஓனாவே ஆக்ட் பண்ணும். இஸ் கேன் பாசிபிள்னா கம்ப்ளீட்லி கேன் பாசிபிள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளீனிங் ரோபோட் இருக்கும். கிளீனிங் ரோபோட்னா நம்ம டஸ்ட் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா போய் அதோட பிளேஸ்ல செட்டில் ஆகி அது சார்ஜ் ஆகிக்கும். கிட்டத்தட்ட இந்த ரோபோட் மாதிரி தான். ஆனா இன்னுமே அட்வான்ஸா ரீசனிங் பண்ணணும். அது யோசிச்சு இந்த டிசிஷன் எடுக்கணும். இப்போ சம்திங் ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி வருது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு ரீசனிங் பண்ணணும். ரீசனிங் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மாடலாம் வச்சு நம்ம ஃபர்தரா டேட்டாவை கலெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ப்ராசஸிங் பண்ணணும். அது வந்து நம்ம இந்த எம்பாய்டட் ஏஜென்ட் வச்சு நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் கொக்னிட்டிவ் அண்ட் கான்வர்சேஷன் ஏஐ. கொக்னிட்டிவ் அண்ட் கான்வர்சேஷன் ஏஐ அப்படின்னா சிம்பிளா ஒரு ரெஸ்பான்ஸ் எபிலிட்டி வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமா இருக்கும் இந்த ஏஜென்ட்ல. அண்ட் கான்வர்சேஷன் வந்து ஹியூமன் மாதிரியே கான்வர்சேஷன் வச்சுக்கும். சிம்பிளா சொன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாமே தமிழ், இங்கிலீஷ் அண்ட் அதர் ஓன் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனா அதோட ஓன்
லாங்குவேஜ்ல இருக்க டோன்ஸ் சப்போர்ட் பண்ணுமானா கிடையாது. நம்ம ஓன் லாங்குவேஜ்ல நிறைய டைம் டோன்ஸ் இருக்கு. இப்போ நார்த் தமிழ்நாடுல ஒன் டோன்ல பேசுவாங்க, நம்ம ஒரு டோன்ல பேசுவோம். அந்த ஒவ்வொரு டோனுமே அங்க ரெகனைஸ் பண்ணும். இந்த டோன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அங்க வந்து நமக்கு இன்னும் கான்வர்சேஷன் வந்து ஒரு குட்டா இருக்கும். இன்னும் என்கரேஜ்மெண்ட் இருக்கும். நம்மளுக்கு கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், அதை ஆன்சர் பண்றதா இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதோட அண்டர்ஸ்டாண்டிங்க்குமே நம்ம வந்து ஈஸியாவே ஆஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் கூகுள், அமேசான் அலெக்சா. அலெக்சா வந்து நம்ம பேர் என்ன கேட்டாலும் நமக்கு வந்து ரிப்ளைஸ் பண்ணும். ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுலயுமே வந்து நமக்கு எக்ஸ்டர்னல்லாம் நிறைய கனெக்ட் பண்ண முடியும். ஸ்மார்ட் லைட்ல வச்சு நமக்கு கொடுக்கலாம். ஸ்மார்ட் டிவில வந்து ஆக்சஸ் பண்ணும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இன்னும் ரீசனிங்கா இப்போ ஸ்மார்ட் லைட்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்மார்ட் லைட்ல ஆன் பண்ணு அப்படின்னா எல்லா லைட்லையும் ஆன் பண்ணும். ஸ்பெசிஃபிக்கா இந்த கிச்சன் லைட், ஹால் லைட் அப்படி வந்து அதோட ரீசனிங் பண்ணணும். இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொன்னா மட்டும்தான் அது பண்ணும். நீங்க வந்து நம்ம கமெண்ட் கொடுத்தாவே நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம இன்னொரு ரீசனிங் எந்த லைட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்கும். இந்த ரீசனிங்லாம் வந்து இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்காக நம்ம கொகினிட்டிவ் அண்ட் கான்வர்சேஷன் ஏஐ பில்ட் பண்ணோம்னா அது மூலியமா நமக்கு வந்து இந்த கான்வர்சேஷன் இன்னுமே ஃபர்தரா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். என்ஹான்ஸ்மெண்ட். இதுக்கு இந்த 4 ஏஐ டைப்ஸ்ல டவுட் இருக்கா? வைஸ் இதில் ஃபர்தரா டவுட் இருந்துச்சுன்னா அப்புறம் ஆஸ்க் பண்ணுங்க. இல்லை இல்லை உங்களுக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா சொல்லுங்க. எனக்கு ஏதாவது சொல்லுங்கப்பா. இல்லை டவுட் எதுவும் டவுட் இல்லையா? வைஸ் மீட்டிங்ல இருக்கீங்களா? ரிப்ளை பண்ணுங்க. இந்த செஷனை வந்து இன்டராக்டிவா கொண்டு போகலாம். இல்லை புரியலன்னா கூட புரியலன்னு சொல்லுங்க. சைஸ் மட்டும்தான் நோ டவுட்னு போட்டிருக்காங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஓகே. ஹவு இட்ஸ் ஏஜென்ட் ஒர்க் இதெல்லாம் சொல்லிட்டோம். ஏஜென்ட்னா என்ன, ஏஜென்ட் டைப்ஸ் என்ன, ஆனால் ஏஜென்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிசிஷன். எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு ஐ மூலியமா பார்த்து நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கிறோமோ, இல்லை இயர் மூலியமா வந்து கேட்டு ரெகனைஸ் பண்ணி நம்ம ஒரு ஆக்ஷன் திங்க் பண்றோம் அப்படிங்கும்போது அதே மாதிரி இதுவும் வந்து ப்ரிசிஷன் பண்ணும். ஒரு வெளியே நம்ம இன்புட்டா கொடுக்குற டேட்டா வந்து என்ன என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி ப்ரிசிஷன் பண்ணி அதுக்கப்புறம் ரீசனிங் பண்ணும். அது என்ன 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 டேட்டா, அது எப்படி நம்ம பண்ண போறோம், என்ன டாஸ்க்கு, இது எந்த டூலை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரீசனிங் பண்ணி அதுக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ணும். இப்போ இது இந்த டூல் இப்போ இந்த இதுல வந்து பண்ண போறோம், அது எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்றோம், அது வந்து என்ன மாதிரி ஆட் பண்ணணும், இப்போ டேட்டா ஃபெச் பண்ணா டேட்டா எப்படி வந்து ஃபெச் பண்ணலாம், இப்போ டேட்டா எந்தெந்த டேட்டா மட்டும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இல்லை எல்லா டேட்டாவும் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லா டிசிஷனுமே இங்கே மேக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணும். இப்போ ஜிமெயில் மட்டும் சென்ட் பண்ணு அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து ரீசனிங் பண்ணி என்ன என்ன ஜிமெயில் யாருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ரீசனிங் பண்ணி அதுக்கு ஒரு வந்து ஒரு என்ன மெசேஜுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணி ஒரு டிசிஷன் மேக் பண்ணி மெசேஜ் வந்து கிரியேட் பண்ணி அது வந்து ஜிமெயில சென்ட் பண்ணிடும். எந்த பர்சன் நம்ம சென்ட் பண்ண சொல்றோமோ அந்த பர்சன் சென்ட் பண்ணும். இப்படிதான் வந்து இது ஃபுல்லா ஆக்ட் ஆகும். இன்னும் பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து லேண்ட் செயின் இருக்குது. லேண்ட் செயின் கான்செப்ட் ஃபுல்லா இருக்கும். லேண்ட் செயின் யூஸ் பண்ணி லேண்ட் கிராஃப், லேண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது ஃப்ரேம் ஒர்க், பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி அந்த ஃப்ரேம் ஒர்க்ல வந்து இதெல்லாம் பண்ணோம்னா ஒரு வந்து
ஏஜென்ட் பில்ட் பண்ணியிருப்பாங்க. Next we move to real world application of AI agent. ரியல் வேர்ல்டு ஏஐ ஏஜென்ட் வந்து எங்க இம்ப்ளிமெண்ட் இருக்குது, இட் கேன் பாசிபிளா? ஏன்னா ஏஐ ஏஜென்ட் இஸ் நாட் தியரிக்கல். இது இது வந்து தியரிக்கலா இல்ல, இது வந்து என்ன டெய்லி லைஃப்லயும் இண்டஸ்ட்ரீஸ்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. லைக் ஒரு கஸ்டமர் சாட்பாட் வந்து ஒரு கிரியேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆட்டோமேஷன் பண்றதா இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் கம்பெனிஸ் வந்து இது வந்து ஏஐ ஏஜென்ட்டை யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, நிறைய கம்பெனிஸ் வந்து ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்ணி சேல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், சீமென்ஸ்ல வந்து ஏஐ ஏஜென்ட் பில்லிங்க்கு, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு, கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து நமக்கு ஏஐ ஏஜென்ட் வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு அந்த ஹியூமன்ஸோட ரெக்யர்மெண்ட் வந்து கம்மியாகும். அவங்க ஒரு ஒர்க் ஃப்ளோ, ஒர்க் டென்ஷன் வந்து அங்கே கம்மியாகும். இந்த ரியல் வேர்ல்ட்ல எப்படி இதை கிரியேட் பண்ணலாம், எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோ கோட் அண்ட் லோ கோட் டூல் வச்சு அவங்க ஆக்சஸ் பண்ணுவோம். நோ கோட் லோ கோட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ கோட்னா கோடிங்கே இல்லாம, லோ கோட்னா ஒரு மினிமலான கோடிங் வச்சு இந்த ஆக்சஸ் கிரியேட் பண்றோம். இந்த ஏஐ ஏஜென்ட்டோட அட்வான்டேஜ் இந்த நோ கோட் அண்ட் லோ கோட் தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணோம், ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றோம், எதை கிரியேட் பண்ணாலும் ஒரு கோடிங் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஒரு பெரிய கோடிங் பண்ணி, ஒரு பேக் அண்ட் பண்ணி, ஃப்ரண்ட் அண்ட் பண்ணி, டேட்டா கனெக்ட் பண்ணி, இது எல்லாமே பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு குறைக்கும். இங்க வந்து அந்த டென்ஷன் வந்து இங்க கம்மியாகும். ஏன்னா வந்து இங்க லோ கோடு எல்லாமே கோடிங்கே எல்லாமே பண்ணலாம். கோடிங் வச்சு நம்ம ரொம்ப கஸ்டமைஸாகவும் பண்ணலாம். அதுக்கு ரியல் டைம் அப்ளிகேஷன் வந்து N8N ஃப்ளோயிஸ், கூகுள் ஓபல், லிங்க்டி, சிம். N8N ஃப்ளோயிஸ்ல வந்து ஒரு நோ கோட் அண்ட் லோ கோட், கோடிங் இல்லாமல் பண்ண முடியும், கோடிங்கோட பண்ண முடியும். லிங்க்டில வந்து கம்ப்ளீட்லி நோ கோட், கோடிங்கே தேவையில்லை, சும்மா வந்து நமக்கு கோடிங்கே இல்லாமே வந்து அதில் வந்து நம்ம ஏஜென்ட்டை வந்து ஆட்டோமேஷன் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வி மூவ் டு அட்வான்டேஜஸ். என்ன இந்த ஏஐ ஏஜென்ட்ல நம்ம வச்சு நம்ம என்ன அட்வான்டேஜ், ஏஐ ஏஜென்ட்லாம் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன். ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க் இருக்கு அப்படின்னா நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். டெய்லியும் வந்து ஒரு ஜிமெயில் வந்து நம்ம செக் பண்ணணும், கூகுள் ஷீட்ல இருக்க வந்து நமக்கு அனுப்பணும், ஒரு காலண்டர் வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வருது, அந்த அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு காலண்டர்ல செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க், டெய்லியுமே நம்ம பண்ண போறோம். அந்த அந்த மாதிரி ஒர்க்கை வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேஷன் பண்ற மூலியமா உங்களுக்கு ஒரு என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். இப்போ இன்டெகிரேஷன் வித் மல்டிபிள் டூல்ஸ். இப்போ ஏஐ ஏஜென்ட்டுங்க வந்து ஒரு மல்டிபிள் டூல்ஸோட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ஏஐனால எந்த டூலுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா ஏஐ ஏஜென்ட் வந்து டூல் ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், டெலிகிராம், இந்த மாதிரி எந்த ஒரு லார்ஜ் டைப் ஆஃப் ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். வெப்சைட்டையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் மூலியமா வந்து நம்ம வெப்சைட்ல ஆக்சஸ் பண்ணாலும் நம்ம பண்ண முடியும். அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். இது எல்லாமே ஒரு N8N ஃப்ளோயிஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். அதனால வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா தான் இருக்கும். ஒரு ஹியூமன் வச்சு ஒரு வேலையை வந்து நம்ம டெய்லியும் பண்ணணும். அந்த இதை விட நம்மளுக்கு இந்த ஒர்க் ஃப்ளோ வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் அக்யூரேசியும் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவா இருக்கும். நம்ம இப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்றோம், நம்ம டெய்லி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 2-3 வீடியோ வந்து நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு இதுல போட்டு வச்சிட்டோம், ஒரு டிரைவ்ல வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டிரைவ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த 7 PM அப்படின்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து 7 PM அது ட்ரிகர் ஆகி அது ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிரும். இல்ல கம்ப்ளீட்டா ஒரு ஏஐ வச்சு இது பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 7 PMக்கு வந்து ஒரு ஷெட்யூல் செட் பண்ணிட்டு, இந்த ஷெட்யூலுக்கு வந்து நீ ஒரு ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிடு, ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிடு, ட்விட்டர்ல அப்லோட் பண்ணி அதுல மாதிரி அப்லோட் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொன்னா, அந்த 7 மணிக்கு ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அப்லோட் வந்து முடிஞ்சிடும். இது வந்து நம்ம ரிப்பீட்டிவா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜும் அதுதான். ஒன்ஸ் மட்டும் செய்யாம அதை ரிப்பீட்டிவா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் நம்ம அது வந்து பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க் வந்து நம்மளால செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். டைம் சேவிங். இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து என்ன டைம்ஸ் வந்து இதுல சேவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மேனுவலா உட்காந்து நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அது வந்து அதுல இருக்க டேட்டாஸ்லாம் நம்ம பிரிச்சு நம்ம
அதை பார்த்து நம்ம ஒரு இமெயில் சென்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அதோட டைம் எடுக்கும். இல்ல நம்மளே வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதை எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்து அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு டைம் தேவைப்படும். அந்த டைம் வந்து இங்க சேவ் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல வந்து நம்ம வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் அண்ட் கஸ்டமைசபிள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெக்சிபிளாகவும் கஸ்டமைசபிளாகவும் இருக்கும். எந்தெந்த டூல் வேணும், அது எப்படி என்ன வேலை செய்யணும், அது எப்படி செய்யணும், அது ரீசனிங் எப்படி இருக்கணும், அது வந்து எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். 24/7 ஆப்ரேஷன்ல இருக்கும். ஒன்ஸ் வந்து கிளவுட்ல வந்து நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்ல ஓன் சர்வர்லயே இன்னொரு ஓப்பன் சோர்ஸா இருக்கிறதுனால ஓன் சர்வர்ல கூட நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓன் சர்வர்லயே நமக்கு டிப்ளாய் பண்ணி இது வந்து ஒரு 24/7 வந்து ஒர்க் பண்ண வச்சுக்க முடியும். ஆப்வியஸ்லி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு சர்டன் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அதுல இனிஷியல் செட்டப் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். அதாவது நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஏஜென்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இவ்ளோ பெருசா இருக்குது அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். இல்ல இதுல எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி இது இருக்கும். ஏன்னா அதுல வந்து நெறைய வந்து நம்ம ஏபிஎஸ் இன்டகிரேட் பண்ற மாரிலாம் இருக்கும். நம்ம ஒரு மினிமலான கோடிங் போடுற மாரி இருக்கலாம். ப்ராம்ப்ட் வந்து நம்ம ஓனா குடுக்குற மாரி இருக்கும். எல்லாத்தையும் உக்கா எல்லாத்தையும் கஸ்டமைஸா நம்மளே பண்ண முடியும். அதனாகும்போது நம்ம எல்லாமே நம்மளே ஒரு ஓனா பில்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு இனிஷியல் செட்டப் வந்து காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். இப்ப லிமிட்டட் ஏஐ கேப்பபிலிட்டீஸ் வித் கஸ்டம் மாடல். ஆ இதோட இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இதுக்குன்னு ஒர்க் ஃப்ளோ பிளாட்ஃபார்ம்ஸ் என்ஐடன் கோயிஸ் அந்த மாரி வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு லிமிட்டடான ஏஐ தான் வச்சுக்கிறாங்க. இப்ப இருக்க கரண்ட் அப்டேட்ல இருக்கிற ஏஐ மாடல்ஸ் வந்து அதுல இருக்குமானா, ஆப்வியஸ்லி கொஞ்சம் டைம் ஆகும். அப்டேட் ஆயி அதுலருந்து அப்டேட் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா இப்ப வரைக்கும் அதுல இருக்கிற ஏஐ தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். லிமிட்டட் ஆஃப்லைன் ஃபங்ஷனாலிட்டி. ஆஃப்லைன் ஃபங்ஷனாலிட்டி கொஞ்சம் கம்மி. ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஆன்லைன் டூல்ஸ் வந்து நெறைய குடுத்துருக்காங்க. ஆஃப்லைன்ல வந்து ஆக்ட் பண்றது கம்மி. இன்னொன்னு இந்த சிஸ்டம்ல இருந்து நம்ம டிப்ளாய் பண்ணாலும், இங்க ஆஃப்லைன்ல இருக்கலாம். ஆனா நம்ம வந்து வெளி சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆன்லைன்ல இருந்தா தான் நம்ம இன்னொரு சிஸ்டம்லயும் வந்து இத ஆக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப டிபெண்டன்ஸ் ஆன் தேர்ட் பார்ட்டி ஏபிஎஸ். நம்மளே சொன்ன மாரி ஏபிஎஸ் வந்து நெறைய கிரியேட் பண்ற மாரி இருக்கும். இப்போ ஒரு சர்டன் இப்போ சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐயோட சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒரு ஏபிஐ வேணும். ஏன்னா அத ஆக்சஸ் பண்ணணும்ல. அத ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு ஏபிஐ வேணும். டெலிகிராம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஏபிஐ வேணும். இந்த மாரி சம்திங் என்ன ஆப்ஸ் சம்திங் எரர் வருது. என்ன எரர்னா, ஒரு மாடல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த சேஞ்ச் பண்ணனால வந்து நான் அதே சேம் டைம் இப்ப டேக் வந்து குடுத்தாலும் வந்து ஒர்க் ஆகல. அந்த மாரி அப்டேட்ல இருக்கணும். மெயின்டனன்ஸ் பண்ணி அப்டேட்ல இருந்தோம்னா, ഞാൻ പറയുന്നത് കേൾക്കുന്നുണ്ടോ? ഹലോ ഹലോ ഹലോ. இருக்கும்போது அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். എടാ ஏன்னா നിന്നോടല്ലടാ அப்பப்போ போய் அப்டேட் பண்ணிக்கிற மாரி നിന്നോടല്ലടാ இருக்கும். രമണി കുളിക്കണേന് പറഞ്ഞോനവള് പറഞ്ഞതാ ഞാൻ நெக்ஸ்ட் இது ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஏஐ ஏஜென்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து கம்பெனி பேஸ்டாவே கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் ஃபாரின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னுமே இதுக்கு முன்னாடியே ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க கம்பெனிஸ்ல வந்து இன்டகிரேட் பண்ணி ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்காங்க. இப்ப ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஒரு ஒரு மேசிவ் பீக் இருக்கும். 2011 இருந்ததுக்கும், 2019 இருந்ததுக்கும் ஒரு மேசிவ் இன்கிரீஸ். 2011ல வந்து ஏஐ ஏஜென்ட் ஒரு தியரி கான்செப்ட்டா தான் இருந்துச்சு. அப்பதான் வந்து அது என்ன ஏஐ ஏஜென்ட் வந்து ஒரு திங்கிங் கெப்பாசிட்டில இருந்துச்சு. அது வந்து ஒரு ஒரு ரியல் டைம்ல வந்து கொண்டு வர முடியல. 2019ல வந்து அத வந்து ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கண்டிப்பா நம்ம பாசிபிள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாங் செயினோட பேக் எண்ட்ல வச்சு நம்ம வந்து அத பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2023ல என் நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இப்படி பண்ணுவோம். இருந்தாலும் அது வந்து அதுல அப்டேட் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 2025ல கரண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணி அ இருக்கிற ஒர்க் ஃப்ளோல எல்லாமே வெர்ஷன்ஸ் வந்து நம்ம என் நம்பர் ஆஃப் சேஞ்ச் பண்ணி அது வந்து குடுத்தனால வந்து 2025ல ஒரு மேசிவ் இன்கிரீஸ். இதே மாரி 2030 போது இது வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணியே ஆகணும்.
எப்படி ஏஐ வந்து நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். ஏஐ வந்து ஒரு கோர்ஸாவே மாறிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஏஐ ஏஜென்ட்டே வந்து கோர்ஸா மாறினாலும் ஆச்சரியப்படக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் வந்து மேசிவா இருக்கும். இந்த மாதிரி நார்த் அமெரிக்கா, பசிபிக், ஏசியா பசிபிக், யூரோப், மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா எல்லாமே வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க அண்ட் கிரியேட்டும் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளவும் பார்த்தாச்சு. இது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபைனலாக வந்து நமக்கு ஜாப் இருந்தால் தான் நம்ம வந்து வேல்யூ. ஜாப் இல்லைன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பர்சனல் யூஸ் மட்டும் வச்சிருந்தா நமக்கு யூஸ் பர்சனல் நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏஐ ஏஜென்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு 170 மில்லியன் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அது வித்தின் 2030 வந்து ஒரு 170 மில்லியன் ஜாப்ஸ்ங்கிறது ஹியூஜ் அமௌண்ட். அது அந்த அளவுக்கு ஒரு ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுது. இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகும், எது ரிலேட்டட் எது பேஸ்னா ஏஐ ஏஜென்ட் பேஸ் தான். ஏஐ ஏஜென்ட் பேஸ் ஜென் ஏஐ பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லையா வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து பில்ட் பண்றது அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல ஏஐ ஏஜென்ட் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்லயே ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு ஜாப்ஸ் இருக்கலாம். அட் த சேம் டைம் ஜாப் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி ஒரு 92 மில்லியன் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு குறை டிஸ்பிளேஸ் ஆக நடக்கும். டிஸ்பிளேஸ்னா ஒன்று அது வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸப்பியர் ஆயிடலாம். இல்லைன்னா அந்த ஜாபுக்கு பதிலாக வேற ஒரு ஜாப் வந்து நமக்கு ரீக்ரியேட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ வந்து கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம கோட் பண்ணி நம்மளே பண்ற மாதிரி தான் இருக்கும். எஸ்இஓங்கிறது ஒன்றும் இல்லை, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதுவும் கூகுளில் சர்ச் பண்றோன்னா அந்த சர்ச் எப்படி எந்த கீ வந்து ஆக்சஸ் பண்ணணும், ஒரு கீ பேஸ்டு ஆக்சஸ் வந்து பண்றத எஸ்இஓ. அந்த கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இந்த எஸ்இஓ. இந்த எஸ்இஓ வந்து இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஏஜிஓ ஏஇஓ அண்ட் ஏஜிஓ அப்படின்னு ஜிஇஓ இது மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஏஇஓ அப்படின்னா ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிரியேட் பண்ணி அது வந்து நம்ம கொடுக்குறது. இப்போ ஜிஇஓ அப்படின்னா ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஜென்ரேட்டிவ்னா நம்ம சிம்பிளா வந்து ஏஐ. ஏஐ வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா வந்து சாட்ஜிபிடி வந்து நம்ம கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா சிம்பிளா வந்து நமக்கு அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஒரு இது கொடுக்கும். அதான் வந்து ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதே ஏஐ வந்து இன்னும் கஸ்டமைஸா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி ரீசனிங் பண்ணி அது வந்து கொடுக்கும். இப்போ வந்து எஸ்இஓங்கிறது ஒரு கான்செப்டா இருந்தது. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் ஏஇஓ அண்ட் ஜிஇஓ அப்படிங்கிறது ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு கேட்டகரியில அது வந்து ஸ்பிளிட் ஆயிடும். அந்த மாதிரி வந்து என் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகலாம், டிஸ்அபிஸ் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் இந்த ஜாப் வரைக்கும் போறோமே வந்து அது எப்படி அது வந்து கத்துக்கிறது, ஹவு டு லேர்ன், ஏஐ எப்படி ஸ்டடி பண்றது, ஒரு பேசிக்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் வரைக்கும் எந்த ரோட் மேப்ல வந்து நம்ம போனோம்னா இந்த ஏஐ வந்து கம்ப்ளீட்டா கத்துக்கலாம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் எல்எல்எம்ஸ். ஃபண்டமெண்டல் ஆஃப் எல்எல்எம்ஸ்னா ஒண்ணுமில்ல, அது எல்எல்எம்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அது வந்து எல்எல்எம்ஸ்ங்கிற மாடல்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லை அப்புறம் N8N ஃப்ளோயிஸ் ஒர்க் ஃப்ளோ, N8N ஃப்ளோயிஸ் அதர் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் வந்து நம்ம வந்து அது கற்றுக்கணும். அது ஒர்க் ஃப்ளோ எப்படி பண்ணுறது, அதில் இருக்கிறது எப்படிலாம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கற்றுக்கணும். நீங்கள் ஏன் வந்து N8N ஃப்ளோயிஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா N8N ஃப்ளோயிஸுங்கிறது ஒரு நோ கோட் அண்ட் லோ கோட் வந்து நம்ம கோடிங் எல்லாமே பண்ண முடியும், ஒரு கோடிங் வச்சும் பண்ண முடியும். ஏன்னா வந்து அப்போதான் ஒரு கோடிங் சில கைண்ட் ஆஃப் டாஸ்க்ல வந்து நம்ம கோடிங் வச்சும் போது தான் ஒரு ஆக்ட் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் கம்பேர்ட் டு நோ கோட். நெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிக்கணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லேயே ரெண்டு டைப் இருக்கு. மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா ப்ராம்ப்ட்னா ஒரு இங்கிலீஷ்ல ஃபுல்லாக டைப் பண்ணணும், அவ்வளோ அது மிஷினுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேலையும் அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரெண்டு டைப் இருக்கு.
சிஸ்டம் ப்ராம்ப்ட் அண்ட் யூசர் ப்ராம்ப்ட்னு ஒரு யூசர் ப்ராம்ப்ட்ங்கிறது இப்போ நார்மலா கேட்குற மாதிரி ஏஐட்ட வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்காது. சிஸ்டம் ப்ராம்ப்ட்ங்கிறது ஆக்சுவலா ஒரு ஏஐ வந்து எப்படி ஆக்ஷன் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ வந்து கிரியேட் பண்ணிட்டு டெவலப் பண்ற இது சிஸ்டம் ப்ராம்ப்ட் தான். இது அட்வான்ஸிங் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ரியாக்ட்னா வந்து ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ரியாக்ட் ரீசன் அண்ட் ஆக்ஷன் இது வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் இருந்துச்சுன்னா அதை இந்த ஆட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணி அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அட்வான்ஸும் போது இப்போ வந்து இது பேசிக்ல எதுவுமே நமக்கு ப்ரோக்ராம்ஸ் பேசுமா தேவைப்பட்டிருக்காது. ஜஸ்ட் உங்க ப்ராம்ப்ட் மூலியமா வந்து கொடுத்து ஒரு ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். எல்எல்எம்ஸ்க்கு வந்து எல்எல்எம்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோக்ராமிங் பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். சம்திங் ஆக்சன்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டா பண்றோம் அப்படின்னா பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் பண்ணும்போது நல்லா இன்னொரு அக்யூரசி இருக்கும். லேண்ட்சைன் ஜென் ஏஐ ஃப்ரேம்வொர்க். இப்போ லேண்ட்சைன் வந்து நான் வந்து சொன்ன மாதிரி இதோட பேக் எண்ட்ல வந்து லேண்ட்சைன் ஃப்ரேம்வொர்க் தான் இருக்கும். லேண்ட்சைன், லேண்ட் கிராஃப், லேண்ட் மெர்ஜ் இதெல்லாம் வந்து வச்சுதான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ல வச்சுதான் வந்து ஏஐ ஏஜென்ட்டே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏஐ ஏஜென்ட் ஒரு அதுக்கு மட்டுமே இருக்கிற வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னா ஆட்டோஜென் அக்யூஐ. ஆட்டோஜென் அக்யூஐங்கிறது அதுக்காகவே இருக்கிற ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இன்னும் வந்து நிறைய இருக்குது. இன்னும் ஜென் ஏஐ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென் ஏஐனா என்னென்ன ஏஐ வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ இருக்கோ, ஆடியோ ஜென்ரேட், வீடியோ, போட்டோ, டெக்ஸ்ட், இந்த மாதிரி என்னென்ன ஜென்ரேட்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஜென்ரேட்டர் ஏஐயும் வந்து நம்ம கரண்ட் அப்டேட்ல வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அண்ட் என்ன மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம மாஸ்டர் பண்ணணும். ஏதோ ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து எந்த ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த ஒர்க் ஃப்ளோல வந்து நீங்க வந்து மாஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒர்க் ஃப்ளோ எப்படி வந்து ஆக்சஸ் பண்றது அப்படின்னு வந்து எப்படி டிப்ளாய் பண்ணலாம், அது வந்து எப்படி வந்து ரீசனிங் பண்ண வைக்கலாம் அப்படின்னு வந்து நீங்க ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஜென்ஏஐ தெரிஞ்ச மாதிரி ஏஐ கோட் எடிட்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஐ கோட் எடிட்டர்னா கர்சர், விஎஸ் எக்ஸ்டர்னல்ல கூட அது ஆக்சஸ் பண்ண முடியும். ரிப்பீட்டு இந்த மாதிரி ஏஐ கோட் எடிட்டரும் நம்ம தெரிஞ்சிருக்கும். ஏஐ கோட் எடிட்டர் தெரிஞ்சதும் நம்ம ஏஜென்ட்ல வந்து நம்ம பில்ட் பண்றதுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்டு ஸ்ட்ரீம்லைட்டுங்கிறது அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ரியாக்ட் மாதிரி ரியாக்ட் ஃபிளாஷ் இதெல்லாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ஸ்ட்ரீம்லைட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது வந்து ஒரு லைட் வெயிட் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து என்ஐடிஎம்காக ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்றோம். ஏதோ ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணா அதுக்காகவே இருக்கிற இன்னொரு ஒரு லைட் வெயிட் ஃப்ரண்ட் எண்ட் தான் ஸ்ட்ரீம்லைட். இன்னும் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா கிட்டப் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். கிட்டப்ல வந்து இது எப்படி டிப்ளாய் பண்றது, கிட்டப்போட மாடல்ஸ் எப்படி, அதுல இருந்து இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கும் போது வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நீங்க ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணாலும் உங்களுக்கு சேல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டிப்ளாய் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சேல் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். ஒரு அட்வான்ஸ் லெவல். டோட்டலா இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்னா என்ன, இப்போ ஏஜென்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஏஐ ஏஜென்ட் வந்து இன்னுமே ஃபுல் அண்ட் ஃபுல் 2030 ஃபுல் க்ரோத் இருக்கும். அதோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கும். இப்போ நிறைய ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லிங்க்டிலாம் வந்து ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து அது கிரியேட் பண்ணியிருந்தாலும் இப்போ அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த அப்டேட்ல தான் வந்து அதோட ஒர்க் ஃப்ளோ வந்து பூம் ஆயிருக்கிறதே அதில் தான். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஏஐ ஏஜென்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாதான் ஃபர்தராக அடுத்தது வந்து நம்ம சர்வை பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்படி ஒரு கட்டத்தில் வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சாதான் நீங்கள் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி அது ஏஐ தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அடுத்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏஐ ஏஜென்ட்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஏன்னா ஏஐயே வந்து அதுக்கு ஒரு பார்த்தா ஒரு டூல். ஏஐ ஏஜென்ட்டுக்கு ஒரு டூல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன்னா இது ஏஐ பண்ணலாம் ஒரு பர்சனலா நமக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சோம்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ஏஐ ஏஜென்ட் வந்து லேர்ன் பண்றது இஸ் வெரி குட்.
ஆனா வந்து இது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருமா அப்படின்னா, ஆப்வியஸ்லி குறையும்னா, ஆனா இதனால குறையாது. ஏஐ ஏஜென்ட்னால குறையுமானா கண்டிப்பா இல்ல. ஏஐ ஏஜென்ட்னால இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா நெறைய வந்து நம்ம கத்துக்கிற மாரி இருக்கும். இப்ப லேண்ட் செயினுக்கு வந்து நம்ம வந்து இருக்கணும். லேண்ட் செயின் வந்து பழைய மாடல் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து லேண்ட் செயின்ல இருந்து தான் கிரியேட் பண்றாங்க. ஆனா இது வந்து இப்போ பூம் ஆயிருக்கிறது இந்த டைம்ல. அந்த மாதிரி இப்ப லேண்ட் செயின் வந்து கான்செப்ட் புதுசு. அந்த மாதிரி இதுல வந்து நமக்கு இன்னும் ஸ்ப்ளிட் ஆகி அது வந்து நிறைய கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஜாப் எங்க வந்து நமக்கு குறையும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோஸ்லாம் வந்து நமக்கு நாலேஜ் இல்ல. அதுல வந்து நாலேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியாம இருக்கும்போது, அங்க வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து குறையலாம். அதனால எல்லாமே நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு குட் திங். ஓகே. பிராக்டிக்கல் வந்து நம்ம வியூ பண்ணுவோம். பிராக்டிக்கலா எப்படி ஒரு ஃபர்தரா ஒரு சிம்பிளான ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு 1 மந்த்தா அது வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா வந்து இப்ப நான் அதுல என்ன நான் கத்துருக்கிறேன். அதுல என்ன பண்ணணும். இப்ப ஏஐ ஏஜென்ட்க்கு வந்து நிஜமாவே அது ஒரு நீங்க சொன்ன மாரி ஒரு பிக் ஃப்ளோவா, இல்ல சிம்பிளா பண்ண முடியுமா? அப்படிங்கிற வந்து ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கலாம். அந்த கன்ஃப்யூஷன்ஸ் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கு முன்னாடி எனக்கு டவுட். இதுவரைக்கும் சொன்னதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் புரியலையா? ஏதாவது கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்றீங்களா? யாஸ் ஏதாவது சொல்லுங்களா? Anybody want no doubts? Help me out, Amelia. Okay, guys. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம ஃபர்தரா அத கிளாரிஃபை பண்றோம். இல்ல டவுட்ஸ் இல்லைனாலும் சொல்லுங்க. ஓகே. நம்ம ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இது எப்படி ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும்? நம்ம எப்படி ஒரு ஏஜென்ட் வந்து நம்ம பேசிக்கா கிரியேட் பண்ணலாம்? அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சைன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவர் வந்து இப்படித்தான் இருக்கும். அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒர்க் ஃப்ளோ வந்துட்டோம். அது எப்படி வந்து நம்ம ஒரு கிரியேட் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெறைய ஒர்க் ஃப்ளோஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுல ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க அடிஷனலா ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து நான் இப்ப கிரியேட் பண்ணுகிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணிருவேன். இனிஷியல் செட்டப் வந்து உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். இப்ப இங்க வந்து நம்ம வந்து எதுவுமே இருக்காது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு எந்த மாரி இது வேணும்? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற மாரி தான் இருக்கும். வெரி சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாரி ப்ரிசிஷன் அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிசிஷன். அந்த ப்ரிசிஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இந்த ப்ரிசிஷன் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரிகர் நோட் குடுக்கணும். எனி டைம் எங்கேயாச்சும் வந்து நம்ம ட்ரிகர் ஆச்சுனா தான் நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம். ஏதாவது நம்ம கேட்டா தான் நம்ம வந்து ஒரு ரிப்ளை பண்ணுவோம். அந்த மாரி தான் வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரிகர் நோட் குடுக்கணும். அந்த ட்ரிகர் நோட பேஸ் பண்ணி தான் வந்து என்ன இன்புட் அப்படின்னு சொல்லி அத கெட் பண்ணிக்கும். இங்க வந்து நான் ரொம்ப ஒரு பேசிக்கா இந்த சிஸ்டம்லயே ஒண்ணு பண்ற மாரி நான் காட்டுறேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு சாட் ட்ரிகர் வந்து குடுத்தாவே போதும். இதெல்லாம் நத்திங் எல்ஸ். நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் அவங்களே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்ப வந்து இப்ப ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்ணியாச்சு.
இப்போ இது வந்து ஒரு ஏஜென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த ஏஜென்ட் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லா ரீசனிங் வந்து நம்ம அங்க தான் குடுக்க போறோம். இந்த ரீசனிங் வந்து இப்படித்தான் இருக்கணும். இது வந்து இந்த மாரி ஒர்க்லாம் வந்து நீங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஒர்க்ட்ட வந்து சொல்லுவோம். இதான் உங்க ஒர்க். இத வந்து நீங்க இப்படிதான் பண்றீங்க. இந்த வந்து அவுட்புட் வந்து இப்படித்தான் இருக்கணும். அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோமோ, அந்த மாரி இங்க ஒரு ஹியூமன் வந்து ஒரு இன்க்ளூட் பண்ற மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து இங்க வந்து நம்ம எல்லா இதுவுமே குடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, இப்ப எல்லாமே குடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப ஏதாவது ஆக்ஷன் ஒரு ஆப்போட ஆக்ஷன் வேணும், இல்ல ஒரு ஏஐ வேணும் அப்படின்னா, இவங்க வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட் தான் வேணும். இப்ப இந்த ஏஐ இதுக்குள்ள போனோம்னா, ஒரு ஏஜென்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த ஏஜென்ட் வந்து நம்ம வந்து இங்க தான் இதான் வந்து ஒரு பாடி ஆஃப் கன்டென்ட்டே. இங்க தான் வந்து நம்ம இது குடுக்கவே போறோம். இங்க இன்னொரு அட்வான்டேஜுமே இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இந்த ஒரு எரர் சிம்பல் மாரி காட்டலாம். இந்த எரர் சிம்பல் கூட வந்து அதிலயே இப்ப என்ன எரர் அப்படிங்க வந்து அதே சொல்லிரும். இங்க ஏதோ எரர் இருக்குன்னா, அப்ப அதே கூட சொல்லும். நமக்கு இன்னுமே இந்த டீபக் பண்றதுல ரொம்ப ஈஸி இதுல. நம்ம உட்காந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நம்ம இங்க கிளிக் பண்ணாவே இதுவே சொல்லிருச்சு. இப்ப நோ நோட் கனெக்டட். இங்க வந்து என்ன சொல்லுதுன்னா, எந்த நோடுமே கனெக்ட் ஆவல அப்படின்னு சொல்லிருது. ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து ஏஜென்ட்னா வந்து நமக்கு ஒரு சாட் மாடல் இருக்கணும். அதாவது ஒரு பிரெயின். சாட் மாடல்ங்கிறது ஒரு பிரெயின். அதுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு பிரெயின் ஒண்ணு குடுக்குற மாரி இருக்கும். அப்புறம் மெமரி, டூல் இந்த மாரி இதெல்லாம் வந்து குடுக்குற மாரி இருக்கும். இந்த சாட் மாடல் வந்து கம்பல்சரி. இப்ப சாட் மாடல்ங்கிறது நான் இப்ப ஓப்பன் ஏஐ வந்து குடுப்பேன். ஓப்பன் ஏஐ சாட் மாடல். அங்க ஏன் ஓப்பன் ஏஐ சாட் மாடல் குடுக்குறேன்னா, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் தான் பண்ண போகுது. உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்மார்ட் ஆக்ஷன் மட்டும் தான். அங்க வந்து ஓப்பன் ஏஐ வந்து ஒரு என்ஹான்ஸ்மென்ட்டா இருக்கும். அப்படி எப்படின்னா, இங்க வந்து ஃப்ரம் லிஸ்ட் அப்படிங்கிற இதுல வந்து நம்மளுக்கு வந்து மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். என் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் இருக்கும். அ GPT 3 டர்போல இருந்து அ சாட் ஜிபிடி வந்து 5 வரைக்குமே GPT 5 மாடல் வரைக்குமே இருக்கும். இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணும்போது சாட் ஜிபிடி 5 எல்லாம் இல்ல. GPT-5 வந்து எந்த மாடலுமே இல்ல. இப்ப தான் வந்து இது எல்லாமே ரீசென்ட் டேஸ்ல ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அது மாரி அப்டேட் ரெக்யர்மென்ட்ஸ் வந்து இதுல அதிகம். அதனால தான் N8 மேக்ஸிமம் சூஸ் பண்ணதுக்கு காரணமே இந்த அப்டேட் ரெக்யர்மென்ட் வந்து அதிகமா இருக்கும். ரீசென்ட் டைம்ல இப்ப பிஃபோர் டியூஸ்டே கூட நமக்கு வந்து ஒரு மேஜர் அப்டேட் வந்து வந்துச்சு. அந்த மாரி அப்டேட் ரெக்யர்மென்ட் வந்து கரண்ட்ல இருக்கிறனால, இது இன்னும் நம்மளுக்கு யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். நீங்க ஏதாவது எரர் இருந்துச்சு, ஏதாவது நம்ம காம்ப்ளக்ஸா ஏதாவது பண்றோம் அப்டின்னா, அது ரொம்ப சிம்பிளாவே பண்ணிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சாட் மாடல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஏபிஐ கனெக்ட் பண்ணணும். அதான் சொல்லியிருப்பேன் நான் ஏபிஐ கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்றது வந்து அ இதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப ஏபிஐ இதுல வந்து கனெக்ட் பண்ணணும். இங்க வந்து நான் அப்புறம் 4 ஏபிஐ கிரியேட் பண்ணி அத ஏதோ ஒண்ணு குடுத்து வச்சுக்கிறேன். ஏபிஐ கிரியேட் பண்றதும் ஒரு ஹியூஜ் டாஸ்க் கிடையாது. அதுவுமே சிம்பிள் டாஸ்க்கா இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள்க்கு நான் பார்க்கலாம். இப்ப நான் இன்னொரு ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த ஏபிஐ வந்து எப்படி கிரியேட் பண்றது வந்து அதே நமக்கு சொல்லிரும். இப்ப இங்கேயே ஒரு அசிஸ்டன்ட் குடுத்தாங்க. இப்ப இது நம்ம கேட்டாவே, இப்ப ஏபிஐ வந்து இத எப்படி கிரியேட் பண்றது? அப்படின்னு வந்து ஃபுல்லா திங்கிங் இதே சொல்லிரும். சிம்பிளா வந்து அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சு அதோட ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு வந்து அந்த ஏபிஐ கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க வந்து குடுத்துருச்சு. இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஏஐ .com சைன் அப் பண்ணி, நமக்கு அந்த ஏபிஐ கீய வந்து அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள போனோம்னா, அது வந்து நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். சிம்பிள். இந்த 2 ஃபர்ஸ்ட்டு வந்து சைன் இன் பண்றோம் அதுக்குள்ள. சைன் இன் பண்ணிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா, அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள போயிட்டு, நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டோட நேம் மட்டும் போட்டு, நம்ம ஏபிஐ கீய வந்து சிம்பிளாவே நம்ம வந்து இங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்தரா வந்து நான் 4 ஏபிஎஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அ 1 இங்க வந்து நம்ம குடுத்துக்கலாம். இங்க வந்து நமக்கு இந்த சாட் மாடல் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து ஒரு முடிஞ்சுச்சு. இப்ப இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு மெமரி குடுக்கணும். ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா, அந்த மெசேஜ் வந்து ஒரு டெம்பரவரியா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக வந்து நமக்கு ஒரு ஒரு மெமரி. இங்க வந்து நம்ம சிம்பிள் மெமரி குடுத்தாவே நம்மளுக்கு போதுமானது. இதுல இன்னொரு அட்வான்டேஜுமே வந்து நம்ம சாட் மாடல் அப்படி இங்க குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சாட்
அந்த ஃபீல்ட் ஆஃப் பெயிண்ட்டுக்கு போச்சு. அதாவது மெமரின்னு குடுக்கும்போது, அதே வந்து என்னென்ன மெமரி இருக்குதோ அப்படிங்கிற மாரி குடுத்துருச்சு. இங்க வந்து சிம்பிள் மெமரியே உனக்கு போதுங்கனால, இப்ப சிம்பிள் மெமரியே ஓகே. இங்க எல்லாமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப இது என்ன இப்ப என்னோட இன்புட் எப்படி இருக்கும்? அது வந்து எப்படி இருக்கலாம்? அப்படின்னு சொல்லி அது எல்லாமே குடுத்துருச்சு. வேணா நம்ம கூட சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். என்னோட இன்புட் வந்து நான் கஸ்டமைஸா வச்சுக்கிறேன்னா கூட, டிஃபைன் பிலோ அப்படின்னு சொல்லி குடுத்து, இந்த செஷன் ஐடியில் டிஃபைன் பிலோ குடுத்து நம்ம ஒரு கீ வேல்யூ இங்க ஆட் பண்ணிக்கலாம். கீ வேல்யூ ஆட் பண்ணி அது இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வேணும்? அந்த அவுட்புட்ட தூக்கி இங்க இன்புட்டா குடுத்தோம்னா, அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இன்னொன்னு இந்த இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ லென்த் அப்படிங்கிறது, நம்ம இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பேன் ஒரு டெம்பரரி மெமரி. ஒரு மெசேஜ் குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 5 மெசேஜ் வரைக்கும் அது ஞாபகம் வச்சுக்கும். இந்த 5 மெசேஜ் தான் ஞாபகம் வச்சுக்குமானா, அதுவும் கிடையாது. நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் இதுவும் கஸ்டமைசபிள். நம்ம 10 மெசேஜ் வரைக்குமே இது வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் ஆஸ்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2வது டைம், 3வது டைம் வந்து மறுபடியும் அந்த கொஸ்டின மென்ஷன் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணிட்டுவேன். ஜஸ்ட் வந்து அதுல இன்னும் எலாபரேட்டா குடு, இல்ல அதோட ஷார்ட்டா குடு, அப்படி வந்து நம்ம சிம்பிளா சொல்லிருவோம். அப்ப அது வந்து அது வந்து என்ன கன்டென்ட் ஷார்ட்டா குடுக்கணும், என்ன கன்டென்ட்ல டீட்டெயிலா குடுக்கணும்னு ஞாபகம் வச்சா தான், நம்ம வந்து அக்யூரேட்டா குடுக்கும். அதுக்காக வந்து இது இங்க வந்து இது யூஸ் பண்றோம். இப்ப இங்க வந்து நம்ம 10 மணிக்கு குடுத்துருச்சு. இப்ப இங்க வந்து நம்ம ஒரு சிம்பிளா ஒரு ஏஜென்ட் பண்றனால, இங்க வந்து ஒரு Gmail குடுத்துக்கலாம். Gmail சென்ட் பண்ற மாரி. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான். எல்லாருக்கும் வியூவபிளா இருக்குதா? வாய்ஸ் மீட்டிங் இருக்கு. ரிப்ளை பண்ணலாம். ஓகே நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப Gmailங்கிற ஒரு டூல் வந்து நான் இப்ப குடுத்துட்டேன். இப்ப இதுலயுமே வந்து இதே ஃபர்ஸ்ட் டைம் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து Gmail வந்து இன்னுமே வந்து இதுல 3 ஏபிஐ கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த ஏபிஐ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி கிரியேட் பண்ணியிருக்கிறேன்னா, அதான் கிடையாது. இங்க வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து மறுபடியும் இதுல ஏபிஐ குடுக்குற மாரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த டைம் அப்டேட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஈஸியா பண்ற மாரி. ஜஸ்ட் நம்ம நம்ம வச்சிருக்க கூகுளோட சைன் இன் பண்ணிட்டாவே, நம்மோட Gmail வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்மளோட இன்னுமே வந்து டைம் சேவிங்கா இருக்கும். இன்னும் ஒரு 3 அக்கவுண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்ப இங்க டூல் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளே வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுக்கணும். இப்ப Gmail வந்து எப்படி பண்ணணும்? எப்படி ஆக்ட் ஆகணும்? அப்படின்னு சொல்லி நம்மளே குடுக்கணும்னாலும் குடுக்கலாம். மேனுவலா பண்ணலாம்னு பண்ணலாம். இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கல்னா அப்ப அதே பார்த்துக்கும். அதே வந்து திங்க் பண்ணிக்கும். இத வந்து ஏற்கனவே இதோட பேக் எண்ட்லயே வந்து கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து செட் ஆட்டோமேட்டிக்கல் அப்படின்னு ஒரு வேர்டுக்காக பின்னாடி பேக் எண்ட்ல அது ஏற்கனவே கோட் பண்ணி இது குடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? ரிசோர்ஸ்ல இப்ப Gmailல நான் மெசேஜ் பண்ணணுமா? இல்ல டிராஃப்ட் பண்ணணுமா? இல்ல த்ரெட் பண்ணணுமா? லேபிள் பண்ணணுமா? அப்படிங்க வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இப்ப வந்து நம்ம Gmailல ஒரு மெசேஜ் தான் சென்ட் பண்றோம். இந்த மெசேஜ். நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேஷன். இந்த ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, இது வந்து என்ன ஆப்பரேஷன் செய்யணும்? இந்த டூல் வந்து என்ன ஆப்பரேஷன் செய்யணும்? ஒரு டெலீட் பண்ண ஒரு ட்ரிகர் ட்ரிகர் பாயிண்ட் வந்துருச்சு. வந்து இது என்ன கொஸ்டின் இல்ல என்ன ஆக்சஸ் பண்றாங்க? யூசர் வந்து என்ன கேட்கறாங்க? அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி வந்துருச்சு. இப்ப இங்க Gmail டூல கால் பண்ணா, இங்க வந்து இந்த ஆப்பரேஷன் வந்து டெலிஷனா இருக்கணுமா? இல்ல ஆட் லேபிளா இருக்கணுமா? இல்ல கெட்டா அந்த மாரி வந்து ஒரு நெறைய கெட் மெனி, மார்க் ரீடு அந்த மாரி நெறைய இருக்கு. இங்க வந்து நம்ம சென்ட் அப்படின்னு குடுத்துட்டோம். சென்ட் பண்றோம். இங்க வந்து எப்படி நம்ம Gmailல வந்து டூ ஃப்ரம் அப்படிலாம் இருக்குமோ, அந்த மாரி டூ எந்த இதுல வந்து நம்ம வந்து போணும் அப்படிங்கிற மாரி. இதே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்கா கிடையாது. கண்டிப்பா வந்து இந்த எல்லா காலம்ஸும் நம்ம வந்து நம்மளா மேனுவலா ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். இங்க எல்லாமே அந்த மேஜிக் ஐகான் ஒண்ணு குடுத்து, அந்த மேஜிக் ஐகான் வந்து ஜஸ்ட் சிம்பிளா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மேஜிக் ஐகான் குடுத்தாவே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கும். ஆனா சில இதுக்கு வந்து அப்படி குடுக்க முடியாது. ஏன்னா இப்ப வந்து இங்க வந்து நம்ம அ நம்ம மெயில் இருந்தா எல்லாத்துக்குமே போற மாரி இருக்கும். இப்ப சப்போஸ் நம்ம கம்பெனி மெயில் ஐடி வச்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு அப்பாயின்ட்மென்ட் வந்து உங்களுக்கு புக் ஆயிருச்சு. நீங்க வந்து இந்த டேட்ல வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்ட்மென்ட் வந்து அனுப்பணும். இல்ல ஒரு ம் வேற ஏதாச்சும் வந்து மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, அது எல்லாமே இந்த கம்பெனி மெயில்ல இருந்து போகும். என் நம்பர் ஆஃப் மெயில் ஐடிக்கு போகும். ஆனா என்னோட மெயில் ஐடி வந்து யாரு எந்த மெயில் இருந்து போகும்னா, அது நம்ம மெயில் ஐடி. அந்த மாரி வந்து குடுக்கணும். இல்ல இதுவே வந்து நம்ம இது குடுத்துட்டோம் அப்படின்னா, அங்க மெசேஜ்ல வந்து நம்ம குடுக்குற மாரி இருக்கும். இந்த மெயில் ஐடில இருந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணு. அப்படி வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் அது குடுக்குற மாரி இருக்கும்.
அதே மாதிரி இப்போ இதே வந்து அவுட்டர் பிளாட்ஃபார்ம் இருந்தா இப்போ யார் வந்து உங்களுக்கு ஒரு ஜிமெயில் பண்ணலாம் அப்படின்னாலும் இந்த டேரக்டா வந்து வேற ஏதாச்சும் ஆக்சஸ் இருந்து கூட நம்ம பண்ணா கூட நம்ம இமெயிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். ஏன்னா இங்க வந்து ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து கொடுப்போம். இங்க வந்து நான் ஒரு இமெயில் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ டூ இமெயில் வந்து இப்போ என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்படி சப்ஜெக்ட் வந்து அந்த இமெயிலோட சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு வந்து அது கேட்டிருக்குது. அது வந்து ஆட்டோமேட்டிக் தான். நமக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு இதான் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து அதே வந்து அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கும். இப்போ மெசேஜ் வந்து நம்ம டிஃபால்ட்டா நம்மளும் கொடுக்கலாம். இந்த ஏதாவது ட்ரிகர் ஆச்சுன்னா இந்த இந்த மெசேஜ் மட்டும் கொடு அப்படின்னு. ஆனா அது வந்து இந்த சிம்பிள் கேஸ்ன்னு பார்த்துருப்போம். இந்த டைப்ல நம்ம கண்டிஷன் நம்மளே கொடுத்து அதோட அவுட்புட் நம்மளே கொடுத்துருவோம். இந்த கண்டிஷன் ரீச் ஆகுதுன்னா இந்த அவுட்புட் வந்து த்ரோ பண்ணு அப்படின்னு வந்து நம்மளே கொடுத்துருவோம். அந்த மாதிரி இங்க வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே ஜென்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். டிசிஷன் வந்து அதே எடுத்துக்க வேண்டியதான். நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதே டிசிஷன் மேக் பண்ணி அந்த கண்டென்ட் ரிலேட்டடா அதே மெசேஜ் கொடுத்துரும். நீங்க ஜிமெயில் டூல் வந்து ஆக்சஸ் முடிஞ்சிச்சு. இதான் ஒரு சிம்பிள் ஏஜென்ட் பில்ட் பண்றது. இங்க வந்து நம்ம இதுல என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு ட்ரிகர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஜிமெயில் சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா இது வந்து ஜிமெயில் சென்ட் பண்ணும். அவ்வளவுதான். இது வந்து இதுக்கு நான் ஜிமெயில் சென்ட் பண்ணுன்னு சொல்றது நம்மளே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வரும். ஆனா ஜிமெயில் சென்ட் பண்ணா உங்களுக்கு என் நம்பர் இதுக்கு வந்து ஜிமெயில் சென்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து பர்சனலைஸா சென்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் யூஸ் டாஸ்க் தான். ஒவ்வொருத்தையும் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து நம்ம சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். கண்டென்ட் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து நம்ம இதில் கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி மெசேஜ் இது உங்களுக்குலாம் சென்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இமெயில் ஐடி மட்டும் உங்களுக்கு கொடுத்தாவே போதும். இப்போ ஃபர்தரா இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் இருக்கும். இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். இது வந்து ஒரு குழந்தை மாதிரி. இப்போ இதை வந்து எல்லாமே பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணணும் இதுன்னு தெரியாது. இப்போ அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இப்போ நீ இதெல்லாம் பண்ண முடியும், நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் மெசேஜ் அப்படிங்கிற இதில் போய் நம்ம பண்ணணும். உங்களுக்கு டாஸ்க் இருந்துச்சுன்னா கூட நான் இன்னொரு ரீப்ளே பண்ணுறேன். இப்போ இங்கே ஆட் ஆப்ஷன் இப்போ ஏஜென்ட் கூட நம்ம வந்து நீங்கள் லாஸ்ட்ல வந்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ஆப்ஷன்ல வந்து சிஸ்டம் மெசேஜ் அப்படிங்கிற போனீங்கன்னா வந்து பர்ஃபெக்டா எந்த டாஸ்க் செய்யணும் அப்படிங்க வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்க என்ன டிஃபால்ட்டா கொடுத்து வச்சுருவாங்க யூஆர் ஏ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அப்படின்னு. இது வந்து ஒரு டிஃபால்ட்டா எப்பவுமே இருக்கும். இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு நம்ம ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ரியாக்ட் அப்படிங்கிறது வந்து ரீசன் அண்ட் ஆக்ஷன் வச்சு நம்ம வந்து ஒரு எழுதணும். ஒரு ப்ராம்ப்ட் எழுதுற மாதிரி. ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு when users ask send Gmail you you go to you use to send ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துக்கிறேன். அது வந்து பர்ஃபெக்ட் ப்ராம்ப்டா அப்படின்னா கூட நீங்க வந்து இருக்காது. ரொம்ப பேசிக்கா வந்து நம்ம கொடுத்து வச்சுக்கிறோம். நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா இதுலயே வந்து எரர்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரியும் சொல்லிடுச்சு. அது பர்ஃபெக்டா இன்னுமே நம்ம எஃபிஷியன்சியா அது பர்ஃபெக்டா கொடுக்கணும் எதுக்குன்னா இன்னும் எஃபிஷியன்சியா வந்து அதோட புரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்ண முடியும். இப்போ இங்க ஏஜென்ட்ங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டா இங்க கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுதான் அது பர்ஃபெக்டா வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரீசனிங் பண்ணி ஒரு டிசிஷன் மேக் பண்ணி அது வந்து ஆக்டா கொடுக்கும். இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஜிமெயில் சென்ட் பண்ணி கேட்டாங்கன்னா வந்து ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் இமெயிலுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் இமெயிலுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் இமெயில் ஐடி
மெசேஜ்லாம் வந்து ஆட்டோமேட்டடா ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம யூசர் என்ன ரெக்கார்ட் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாரி ஒரு மெசேஜ வந்து குடுத்துரு. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன சிம்பிளான ப்ராம்ப்ட் குடுத்துக்கிறேன். இப்ப வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம இங்கேயே பார்க்க முடியும். இப்ப ஜஸ்ட் வந்து நீங்க ஓப்பன் சாட்க்கு வந்து இப்ப எல்லா செட்டப்பே முடிஞ்சுச்சு. கம்ப்ளீட்டா ட்ரிகர் குடுத்தாச்சு. இந்த ஏஜென்ட் வந்து இப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம். இப்ப சாட் மாடல், மெமரி, ஒரு டூல் எல்லாமே குடுத்துட்டோம். இது வந்து நம்ம ஓப்பன் சாட் குடுத்து ஏன்னா இங்க வந்து நம்ம வெறும் சாட் ட்ரிகர் மட்டும் தான் குடுத்துருக்கோம். அதனால வந்து இப்ப இங்க N8Nலயே இத வந்து பார்த்துக்கலாம். நீங்க வந்து சம்திங் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கிரீட்டிங் மட்டும் குடுத்துக்கிறேன். சம்திங் ரிப்ளை பண்ணுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே. ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆயிருக்கு. சம்திங் இவ்ளோ டைம் எடுத்துக்காது. நம்ம கிளியர் சாட் குடுத்துட்டு இன்னும் ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம். சம்திங் லேக் ஆயிக்குது. 1 நிமிட். சம்திங் சிஸ்டம் வந்து லேக் ஆகுது. அதனால டைம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். இது வந்து நீங்க ஃபுல் ஃபாஸ்ட்டா தான் இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க வந்து நம்ம வெறும் நம்ம யூசர் வந்து ஜிமெயில் சென்ட் பண்றது மட்டும் தான் இருக்கு. மத்த எதுவுமே இல்ல. அதனால தான் அது வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. சிஸ்டமே கொஞ்சம் வந்து நம்ம லேக்கா இருக்கிறனால வந்து நமக்கு அவுட்புட் வந்து அதுல எதுவும் ஜெனரேட் ஆகல. எக்ஸ்ட்ரா ஒண்ணு குடுத்துருக்குறோம். ஏன்னா நீங்க வந்து அப்புறம் நீ ஒரு ஏஐ ஏஜென்ட்டாவும் இருக்கணும். அசிஸ்டன்ட் அப்படி மாரி குடுத்துருக்குறோம். இப்ப அதோட ரிஃப்ளெக்ட் இருக்குதா நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு கிரீட்டிங் குடுத்துட்டோம். Why it can not operate? சம்திங் இது அ எதுவுமே எரர் த்ரோ பண்ணல. ஆனா வந்து இங்க எதுவுமே ஆக்ட் ஆகல. ஏன்னா அவங்க வந்து நமக்கு எங்கேயாச்சும் லேகிங் இருக்கலாம். நம்ம நெட்வொர்க் இஷ்யூஸா கூட இருக்கலாம். நெட்வொர்க் வந்து ஸ்லோவா இருக்குனா கூட வந்து இப்ப லேகி நிக்கலாம். ஆனா வந்து நம்ம இப்ப ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு நம்ம இனிஷியலா வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல. நம்ம இங்க வந்து உங்களுக்கு ஏஜென்ட்ல ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போதே வந்து அதே அவங்க வந்து எரர் த்ரோ பண்ணியிருக்கும். நீங்க எதுவுமே வந்து ஆக்டே ஆகல. ஆனா நமக்கு ஏதோ நெட்வொர்க் லோவா இருக்கலாம். ஆனா வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஏன் கன்சிடர் பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து நமக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். மேடம் இது வந்து காம்ப்ளெக்ஸிட்டியா இருக்கலாம்னு நமக்கு இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு 2, 3 டைம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 3 டைம்லேருந்து வந்து வெரி சிம்பிளா இருக்கும். அவ்வளோதான். நீங்க வந்து டக்குனு வந்து ஒரு 2, 3 நிமிஷத்துல வந்து ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணி நீங்க ஒரு பர்சனலைஸ்டா வச்சுக்கலாம். நீங்க இப்ப இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்ப நெட்வொர்க் ஏதோ இஷ்யூஸ் இருக்கு. அதனால வந்து ஃபிக்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இன்னொன்னு பார்க்கலாம். அம் டெலிகிராம் இருந்துச்சுன்னா, டெலிகிராம்ல கூட நான்
நிவி நவி பாட்னு சர்ச் பண்ணி பாருங்க. நிவி நவி பாட்னு ஒரு பாட்னு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு மூலமா தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த பாட் வந்து நீங்க டெலிகிராம் வச்சிருந்தா சர்ச் பண்ணி பாருங்க. ஒண்ணுமில்ல. அப்ப நானுமே வந்து ஸ்லோ பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட நெட்வொர்க் இஷ்யூஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்கிங் ஆக்சஸ் ஆகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நெட்வொர்க்கிங் இஷ்யூஸ் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் லேக் ஆகுது. நம்ம வந்து இது வந்து நமக்கு ஃபர்தரா வந்து நம்ம இந்த டெலிகிராம் ஏஐ ஏஜென்ட் பார்த்துட்டு நம்ம கூட வந்து இதை ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நெட்வொர்க் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இவங்க வந்து சிம்பிளா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஏன்னா இங்க வந்து இப்போதான் வந்து நெட்வொர்க் ஃபிக்ஸ் ஆகி இங்க ஏஜென்ட்ல வந்து ஒரு எரர் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துச்சு. ஏன் இந்த எரர் வருதுன்னு அப்படியே அதே சொல்லிடுச்சு, ஒரு இன்செப்ஷன் கோட டேட்டட். இப்போனா சிம்பிள். நான் வந்து இப்போ என் நம்பர் ஆஃப் ஏபிஎஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். இந்த ஏபிஎஸ் வந்து ஏன் இப்போ இத்தனை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா இந்த ஒன் ரீசன்ஸ் தான். ஏன்னா ஏபிஎஸ் வச்சு ஒரு சர்டன் ஆக்ட் மட்டும் தான் நம்மளால பண்ணிக்க முடியும். அதுக்கு அப்புறம் வந்து லிமிட்டட் முடிஞ்சிடும். அது லிமிட்டட் முடிஞ்சுன்னா வந்து நமக்கு அது வராது. ஏஐ மாடல்ஸுமே வந்து நம்ம இப்போ பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணும். இப்போ இந்த சேட் மாடலுக்குலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு மினிமலான ஏஐ வச்சு நம்ம கொடுக்கலாம். நம்ம அதிகமாக இருக்கும்போது கிரெடென்ஷியல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து இப்போ லிமிடேஷன்ஸ் வந்து நம்ம சீக்கிரமாக முடிஞ்சிடலாம். இப்போ அதோட சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான். அதுவும் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ் வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்காது. அதனால பே பண்ற மாதிரி இருக்கும். ஜாப் லெவல்ல போற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது வந்து நம்ம பே பண்ணி வச்சிட்டோம்னா இந்த இது வந்து வராது. ஒரு ஏபிஐல வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஏபிஐ வந்து மாத்தி வைக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நோடு வந்து சக்ஸஸ்ஃபுல். இங்க இருக்கிறது ஒவ்வொன்றுமே வந்து நம்ம நோடுன்னு சொல்லுவோம். இப்போ இங்க சேட்டுங்கிறது ஒரு நோட், ஏ ஏஜென்ட் ஏஜென்ட்டா இருக்கு. இதுக்கு வந்து இது வந்து ஒரு நோட். இதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு நோடா ஆட் ஆகும். அதான் வந்து நோடு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காட்டிடுச்சு. நீங்க வந்து நமக்கு அந்த ஹாய்னு வந்தா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, ஹலோ ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே அப்படின்னு வந்து நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, நமக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து நம்ம ஒரு சென்ட் பண்ண சொல்றோம். ஒரு ஜிமெயில் வந்து சென்ட் எ ஜிமெயில் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, ஆனா இங்க வந்து நம்ம சென்ட் எ ஜிமெயில் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க பாருங்க என்ன வருதுன்னு கேட்கலாம். ஏன்னா வந்து நம்ம எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல. இங்க எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா ஸ்பெசிஃபை பண்ணல. இப்படி அவங்களே கொடுத்துச்சு. ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு ரீசனிங் பண்ணோம் அப்படிங்கும்போது ரீசனிங் நம்மளுக்கு இங்க வந்து ஐடி கொடுக்கல. நம்ம இது என்ன மெசேஜ் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. நான் வந்து இப்போ ப்ளீஸ் ப்ரொவைட் யூ வித் மீ வித் த சப்ஜெக்ட் அண்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. ஏன்னா எந்த மெசேஜுமே இல்லை, நீ வந்து மெசேஜ் கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ அது வந்து நம்ம பேசுது. இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம இங்கேயே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேட் ட்ரிகர் ஆகி ஏ ஏஜென்ட் போகுது. அண்டு சிம்பிள் மெமரியில வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. சிம்பிள் மெமரியில வந்து நமக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெமரி எதுக்குன்னா வந்து இந்த இமேஜ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்படி அங்கே இருந்துச்சுன்னா இங்க வந்து சேட் ஜிபிகிட்டே நம்ம இந்த ஜிபிடி மாடலுக்கே போகாது. ஓப்பன் சேட்டே போகாது. சிம்பிள் மெமரியிலேருந்தே இந்த த்ரோ பண்ணியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஹாயின் கொடுத்தோம். இப்போ அந்த ஹாயின் கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ஸ்டோர் ஆயிருக்கும்.
அது ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா இப்போ சிம்பிள் மெமரிலேயே அது ஸ்டோர் ஆயிடும். இப்போ அடுத்த மெமரி 5 மெசேஜுக்குள்ள மறுபடியும் ஹாய்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஹாய்க்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் சாட்டில் போயிட்டு மறுபடியும் ஜென்ரேட் பண்ணிட்டு வராது. சிம்பிள் மெமரி இருந்தே கொடுத்துரும். இது எது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா எஃபிஷியன்ஸாக இருக்கும், இன்னும் ஃபாஸ்டரா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு அந்த அதில் ஒரு இன்புட் கொடுத்து அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறக்குள்ள நம்ம சிம்பிள் மெமரி வந்து டக்குன்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நமக்கு கொடுத்துரும். இதே ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சென்ட் vices vices in Gmail to something ஏதோ ஒரு ஜிமெயில் ஐடி. இப்போ வந்து நான் என்னோட ஜிமெயில் ஐடி நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெக்கமெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ஃபுல்லாக வியூ பண்ணணும்னா இங்கே வியூங் ஆப்ஜெக்ட் லேக் ஆகுது. சம்திங் நம்ம மெசேஜில் கூட பார்க்கலாம். ஒரு பேபி விசஸ் வந்து இந்த ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடு அப்படின்னு அவங்க கொடுத்தோம். இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக ஆக்டிவ் இருக்கணும். இப்போ ஏஜென்ட் போது சிம்பிள் மாதிரி இருக்குதான் பார்க்குது, இல்லை இப்போ ஓப்பன் ஆகிட்டு போது இந்த டிசிஷன் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்குது. அப்புறம் வந்து சிம்பிள் மெமரிட்ட போயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து ஜிமெயில் வந்து ஆக்சஸே ஆகலை. சம்திங் ஹெல்ப் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சிம்பிளாகவே புரிஞ்சிடும். நீங்கள் வந்து இப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா நானுமே வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண அதே வந்து இப்போ 2 டைம் பண்ணும்போது அப்படியே இருக்குமானா அது கிடையாது. ஏன்னா சம் அப்டேட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் இல்லை இது வந்து ஒர்க் ஆகலை செட் ஆகாது அப்படின்னு வந்து நமக்கு யோசிக்க தேவையில்லை. அது வந்து ஏதோ அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அப்டேட் வந்து நம்ம ஃபைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒர்க் ஆகும். அந்த அப்டேட்டுமே வந்து நம்ம எதுக்காக பண்ணுறாங்கன்னா இன்னுமே வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து நமக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை, சிம்பிளாக வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க அப்டேட் வந்து ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இருக்குது. இங்கே ரீசெண்ட் பண்ணுறோம். எங்களுக்கு என்ன இதுன்னு வந்து உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சேட் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏஜென்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிடுச்சு, ஓப்பன் சேட்டும் போயிடுச்சு, சிம்பிள் மெமரிட்டும் வந்துடுச்சு. ஆனால் ஜிமெயில் மட்டும் இதில் வந்து ஆக்ட் ஆகலை. ஜிமெயில் மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்து ஒரு சின்ன ஒரு எரர் மட்டும் இருக்கும். அது வந்து டைப்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நம்ம இமெயில் இது எல்லாமே பார்த்தோம். இமெயில் டைப்ல வந்து உங்களுக்கு HTML இருக்குது. ஜஸ்ட் இப்போ டெக்ஸ்ட் மாற்றினோடனே இங்கே வந்து உங்களுக்கு சின்னதான் நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணாமல் விட்டோம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா இது வந்து இப்போ ஆக்ட் ஆகிருக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஜஸ்ட் சென்ட் இமெயில் மட்டுமே கொடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு கொடுத்துட்டோம் என்ன இமெயில் யார் சென்ட் பண்ணி என்ன இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக ஆக்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஜிமெயிலேருந்து உங்களுக்கு வந்துருக்கோம்னா கண்டிப்பாக ஜிமெயிலுக்கு போயிருக்குது. அவுட்புட்டுமே இங்கே வந்து பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க, அதை எப்படி ஜென்ரேட் பண்ணி அது என்ன அவுட்புட்டாக கொடுத்துருக்குது அப்படிங்க வந்து கம்ப்ளீட்டாக வியூ பண்ணிக்கலாம். வந்து நம்ம என்ன டைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் வந்து சென்ட் இமெயில் டைப்பு, அது வந்து சிஸ்டம் வந்து இப்போ என்ன அவுட்புட் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ரெக்கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வந்து நம்ம ஷோ பண்ண முடியும். இது எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் தான். இப்போ நம்ம என்ன கொடுத்தோம், நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிற எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம இன்னொரு பெஸ்ட்டாக வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இது அதனால அவ்வளோதான் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் சொன்ன 5 டைப்ஸ்குள்ள தான் வரும். நீங்களே சொல்லுங்க இது எந்த பேஸில் வரும் அப்படின்னு.
சம்திங் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. ஓகே, சிம்பிளா வந்து உங்களுக்கு இந்த கோல் பேஸ் தான். நமக்கு வந்து ஒரு கோல் கொடுத்துருக்கோம், அந்த கோல் வந்து அசைன் பண்ணுது. அந்த கோல் பேஸ் தான் நம்ம வந்து போறோம். அந்த கோலுக்கு வந்து நம்ம இந்த இது வந்து நம்ம சேட் மாடல வச்சு ரீசனிங் பண்ணு, அதை நீ யோசி, என்ன கொடுத்துருவாங்க, அதை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து மெசேஜ் வேணா அதுகிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கோ. இப்போ சிம்பிள் மெமரியில் இருந்துச்சுன்னா சிம்பிள் மெமரில இருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கோ. இப்போ கடைசியாக வந்து ஜிமெயில்கிட்ட வந்து இது கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து இந்த டெலிகிராம் பாட் வந்து நான் ஒன்று காட்டுறேன். அது வந்து நான் ஃபர்தராக வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்தது. 1 நிமிட் கைஸ், 1 நிமிட். ஃபர்தராக சைட் பை சைட் அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக ஒரு அனலைஸ் இருக்கும். என்ன என்ன சேட் பாட்டு, அது என்ன அதுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஃப்ளோ பார்த்தா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கனால வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. ஒரு ஃபியூ நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு இந்த நம்ம ஷோ பண்ணலாம். ஓகே, நம்ம ஓகே இந்த டெலிகிராம்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெலிகிராம் இப்போ எக்ஸ்டர்னல் ஆப்போட கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம இது கூட பார்த்த அந்த ஜிமெயில் வந்து நம்ம அதுலேயே கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கார்டு மட்டும் அதில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு ரியல் ஏஜென்ட் வந்து இப்போ எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்போ வந்து சேட் ட்ரிகர் வந்து நம்ம வெளியே வச்சுட்டோம், ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆப் வச்சுட்டோம். நமக்கு வந்து இந்த என்என்டி வந்து போக தேவையில்லை. இப்போ வந்து இப்போ ஒரு சேட் பாட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நவீன் ஒரு சேட் பாட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நெட்வொர்க் எரர் தான். ஓகே, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து நான் டெஸ்ட் பண்ணது மட்டும்தான். என்ன மாதிரி இருந்திருக்குது அப்படின்னு சும்மா டெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே நம்ம ஒரு கிளியர் கொடுத்து நம்ம ஸ்டார்டிங்ல வந்தோம்னா அது எப்படி அது ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு ஓகே. இவங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு சேட் பாட் வந்து ஒரு நியூவா வராங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் மெசேஜே வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான். அந்த ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட். அதனால வந்து ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஒரு ஹாய்னு இதில் ஒரு மெசேஜ் கொடுத்தா அப்படின்னா கம்ப்ளீட்டா எந்த இதுவுமே இல்லாம அது ஹேதர் அப்படி ஒரு வந்து நான் ஒரு அதோட வந்து ஒரு கொடுத்துருச்சு. இப்போ கம்ப்ளீட்டா பேக் எண்ட்ல வந்து நான் கோடிங் பண்ணி வச்சிருக்கிறேன்னா அது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் மட்டும்தான். எல்லாமே N8 ஃபுல்லா பேக் எண்ட் கிரியேட் பண்ணலாம். இங்க வந்து நம்ம வந்து நான் என்னென்ன டூல்னா நிறைய டூல்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கேன். இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் செல்ஃபி ஏபிஐ, கோ ஜிமெயில், காலண்டர் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எதுக்குன்னா இப்போ என்னோட பர்சனலுக்கு இது என்னென்ன வேணும். இப்போ நான் ஜிமெயில் யாருக்காவது சென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் டெலிகிராம் யூஸ் பண்ணுறதுனா இப்போ டெலிகிராமில் பண்ணி வச்சிருக்கோம். வாட்ஸ்அப்லேயே இது பண்ணலாம், ஃபேஸ்புக் அதுலேயுமே பண்ண முடியும். டெலிகிராமில் வந்து நம்ம ஒரு ஜிமெயில் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ண சொல்லு அப்படின்னா வந்து இங்கே சென்ட் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே கொடுத்த மாதிரி இங்கே ஒரு அக்கௌண்ட் நம்ம கொடுக்குறோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் சென்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு அக்கௌண்ட் தான் கொடுக்க முடியுமானா அங்கே அதுவும் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என் நம்பர் ஆஃப் இது வந்து அட்டெண்டிங்கில் பண்ணுறது தான் வந்து பேசிக் கோடு. அவ்வளோ நம்ம என் நம்பர் ஆஃப் கொடுத்துட்டோம்னா அது வந்து டக்குன்னு வந்து பண்ணிக்க முடியும்.
அப்படி இருக்கும்போது வந்து நம்மளோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு டைம் சேவிங் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக நம்ம மேக்ஸிமம் இது யூஸ் பண்ற காரணமும் அதுக்கு தான். ஏன்னா ஒரு ஹியூஜ் டாஸ்க்கை வந்து நம்ம வந்து சிம்பிளா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணாம நம்ம லிங்க் பை லிங்க் உள்ள போய் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் நம்ம படிச்சு நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ரிலேட்டடாக வந்து அதே ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏன்னா இங்கேயுமே வந்து நமக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது அதுதான். சேட் மாடல் வந்து ஜிபிடிங்கிற மாடல் வந்து நம்ம கொடுத்தே வச்சிருக்கோம். வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுச்சு. I will send a cheerful birthday wishes அப்படிங்க. cheerful birthday wishes வந்து நீங்க ஷோ பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஃபோன்ல வந்து நம்ம வந்து வந்துருச்சு. இப்போ ஃபோன்லயே நாங்கள் ஷோ பண்றேன். பிகே என்ன ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நான் கொடுத்துருக்குறேன். இப்போ அது வந்து இந்த உங்களுக்கு சம்திங் உங்களுக்கு ஷோ ஆகுது. எல்லாத்துக்கும் வியூவில் இருக்காது. ஓகே, இப்போ நான் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:53. இப்போ 8:52க்கு ஒரு நிமிஷம் முன்னாடி உங்களுக்கு ஒரு இது வந்துருக்குது. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துருக்குது. இது வந்து நான் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் உட்காந்து நானும் டைப் பண்ணல. இந்த இமெயிலுக்குள்ள போய் நான் ஆக்சஸ் பண்ணல. இந்த மாதிரி இது ஒரு இமெயில்னா நம்ம ஆக்சஸ் பண்ணா கூட ஓகே. இதே மாதிரி வந்து ஒரு ஒரு கம்பெனில நிறைய இமெயில் போடணும். ஒரு டீமுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இந்த டீம் வந்து அங்க இருக்கிறவங்களாம் இந்த இமெயில் பண்ணிடு அப்படின்னா பண்ணிடும். அதே இது வந்து ஒரு இமெயில் கொடுத்தா சேம் இமெயில் மட்டும் தான் கொடுக்குமானா அதுவும் கிடையாது. பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தான். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பர்சனலைஸா இப்போ 1 ஆர் மோர் கொடுக்கும்போது அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதாவது நம்ம ஹியூமன் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரியே இருக்கும் இதுல. அதான் நம்ம இதுலயே பார்க்கலாம். இப்போ இது மட்டுமா அப்படின்னா அதுவுமே இந்த மாதிரி கொடுத்தனால இதை வந்து இன்னொரு ஆஸ்க் பண்ணலாம். வந்து இப்போ ரீசன்ட் ஒரு டாஸ்க் வந்து ஆஸ்க் பண்றோம். ரீசன்ட் டாஸ்க் வந்து இப்போ சொல்லணும் அப்படின்னா ஏஐக்கே வந்து நமக்கு வந்து ரீசன்ட் டாஸ்க் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது நியூஸ் இருந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னா வந்து கஷ்டம். ஏன்னா அது வந்து இன்னைக்கு வந்து நம்ம அதோட அப்டேட் இருக்காது. ஃபியூச்சர்ல இருக்கிறது வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கும். இப்போ பாஸ்ட்ல இருக்கிறது வந்து நம்ம கன்சிடர் பண்ணி இவங்க இருக்க வந்து கொடுப்போம். இன்னைக்கு கரண்ட் டேட்ல இருந்து இவங்க என்ன போயிட்டு இருக்கு ஏதாச்சும் நியூஸ் இருந்துச்சா சொல்லு அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து இன்னைக்கு இந்த டேட்ல வந்து கேட்டிருக்காங்க. பார்ப்போம். டுடே ட்ரெண்டிங் ஹைலைட்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 10/9/2025 கொடுத்து நம்மளுக்கு என்னென்ன வந்து ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருச்சு. இது வந்து இப்போ ஏஐஸே வந்து இப்போ ரீசன்ட் அப்டேட்ஸ் தான் இதெல்லாம் வந்துச்சு. அது சில ஏஐட்டு தான் வந்து இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு நடக்கிறது என்னது அப்படின்னு சொல்ல முடியும். சில ஏஐட்டு வந்து பர்பஸ் செட்டாக போயிட்டு நம்ம கேட்டோம்னா அது சொல்லும். ஜெமிட்ல போய் கேட்டிங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டா நீங்க இருக்குமானா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து அதோட ப்ராம்ப்டிங் லெவல் வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் லெவலில் கிடையாது. அதை வந்து நம்ம கேட்டா ஒரு விஷயம் கேட்டா அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபியூச்சர் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ணி கொடுத்துரும். அதே பப்ளிசிட்டி கேட்டீங்கன்னா வந்து அதை வந்து வெப்சைட்ல சர்ச் பண்ணி வெப்சைட்ல லிங்க்ல சேர்ந்து கொடுத்துரும். அது வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காது. அதனால தான் வந்து உங்களுக்கு சாட் ஜிபிடி வந்து நான் ஆட் பண்ண காரணம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். எப்படி எஸ்டர்ன்ல வந்து ஒர்க் ஆகும், எப்படி லார்ஜ் மாடலா ஒர்க் ஆகும், ப்ராக்டிக்கலா ரியல் வேர்ல்ட்ல வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வச்சு வேலை எப்படி பண்ணலாம். இதுவுமே வந்து ஒரு பேசிக் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் தான். இதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் லெவல் ஏஜென்ட்னா வந்து கிடையாது.
எனக்கு ஒரு பர்சனல் ஏஜென்ட் வேணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பேக்கெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ அந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி ஒரு பேக்கெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் கிளியராக சொல்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவா வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிரஸ் ஃபுல்லாகவே கொடுப்பேன். உங்களுக்கு எல்லாமே வியூவில் இருக்குதா? இது வந்து உங்களுக்கு புரியுதா? இல்லை நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்ட் சொல்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து எனக்கு கான்செப்ட் புரியல, இல்லை இன்னொரு டைம் சொல்கிறீங்க அப்படின்னா அதோட டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சம்திங் ஹேவிங் டவுட்ஸ்? யாருக்கா சார் டவுட்ஸ் இருக்கா? இல்லை கிளியர் நாலேஜ் ஓகே இதெல்லாம் புரியுது அப்படின்னா கூட சொல்லுங்கள். நம்ம ஃபர்தராக அது வந்து மூவ் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து ஒரு டெலிகிராம் பாட் வந்து இப்போ நாங்கள் ஷோ பண்ண மாதிரி அது பேக் எண்டில் வெரி சிம்பிள், அவ்வளோதான். ஜஸ்ட் இதை வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எந்த ப்ரோக்ராமுமே கிடையாது. வெறும் ப்ராம்ப்ட் கொடுத்துக்கிறோம்ல, இது வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு ட்ரிகர் இருக்கணும். ட்ரிகர் நோட் இது வந்து நம்ம எங்க கொடுத்துருக்கு டெலிகிராம் ட்ரிகர் நோட். டெலிகிராம்ல என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ டெலிகிராம்ல உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு எஸ்எல் ஆப் கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஒரு ஏபிஐ. இப்போ டெலிகிராம்ல ஒரு பாட் கிரியேட் பண்ணி அந்த பாட்டோட ஏபிஐ வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இதையுமே வந்து நம்ம ஒரு ஹியூஜ் டாஸ்க் கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம டெலிகிராம் பாட்ல வந்து பாட் ஃபாதர்கிட்ட போய் வந்து நம்ம கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி அதோட ஏபிஐ வந்து அதே கொடுத்துரும். அந்த ஏபிஐ தூக்கி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணாவே போதும். ஜஸ்ட் இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் எல்லாமே ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே வந்து எல்லாமே முடிச்சிடும். இங்கே வந்து ட்ரிகரோட டைப் வந்து எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மெசேஜ் டைப்ல அங்கே வந்து ட்ரிகர் இருக்கணும். அவ்வளோ இதோட ட்ரிகர் வந்து அவ்வளோதான். போனுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா போன வந்து ட்ரிகர்ல எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் என்ஐ10 நம்ம பார்த்துப்போம். இங்கே வந்து சில அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாடி ஆஃப் த ஏஐ ஏஜென்ட். இது வந்து இங்கே வந்து நான் ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஜென்ட்டே கொடுக்கல. இங்கே வந்து நம்ம ஒரு லாங்குவேஜ் மாடலோட ஏஜென்ட் தான் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஏஐயோட மாடலோட மெசேஜ் மாடல் ஏஜென்ட் தான் கொடுத்துக்கிறேன். ஏன் இங்கே மெசேஜ் மாடல் கொடுத்துக்கிறேன்னா இங்கே ஃபுல்லாகவே டெஸ்ட் கான்வர்சேஷன் தான். இங்கே எப்படி வந்து நான் கடைசியாக வந்து ஒரு கொகினேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பேன். அது எதுக்குன்னா வந்து ஃபுல்லாக கான்வர்சேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட ஒரு மினி வெர்ஷன் அது வந்து ஒரு ஹை லெவல் அதோட மினி வெர்ஷன் மாதிரி. அதனால அது மெசேஜ் மாடல் கொடுக்கும்போது நமக்கு மெசேஜ் பண்ணும்போது ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஈஸியா வந்து ஒரு மெசேஜ் வந்து நமக்கு பண்ணும். அதனால நம்ம மெசேஜ் மாடல் கொடுத்துக்கிறோம். அதுக்கும் வந்து நம்ம ஓப்பன் ஏஐ அக்கௌண்ட் வந்து அதுக்கு கிரெடென்ஷியல் கொடுத்துட்டு இருக்கிறேன். அது வந்து இதோட சோர்ஸ் அதோட சோர்ஸ் வந்து டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்டோட வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ ஆப்ரேஷன் வந்து ஒரு மெசேஜ் பண்ணணும். ஒரு ட்ரிகர் பண்ணோம்னா என்ன கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அது வந்து மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா வந்து நான் போனதுக்கு வந்து ஜிபிடி 4.1 தான் கொடுத்துருப்பேன். 4.1 மினி. இங்க பாத்தீங்கன்னா ஜிபிடி 4.1 2025 4.14 அந்த கரண்ட் அப்டேட் கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து இப்போ இங்க ஒவ்வொரு அதுதான் வந்து இவங்களே லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்குன்னா இப்போ ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு சிம்பிள் டாஸ்க் அப்படின்னா அதோட மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போ ஜிபிடி 3 டர்போவே போதும். இப்போ ரொம்ப ஒரு பேசிக்காக பண்ணுறோம், ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறோம், ஒரு பேசிக் மாடல் அதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த டாஸ்க் மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணோம்னா இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணாவே போதும். ஏன்னா கிரெடென்ஷியல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஆக்சஸ் வந்து நிறைய பண்ணிக்கலாம். அதுக்காகவே இது வந்து நம்ம நிறைய ஆஸ்க்கு வந்து கொடுத்துக்குறாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகிறோம் அப்படின்னா வந்து ChatGPT 4 ChatGPT 5 வரைக்குமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து ChatGPT 5 வரைக்குமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதனால கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து 4 மினி இந்த வருஷன் கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து இங்கே ஆக்சுவல் இப்போ அங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு 4 லைன் பார்த்துருப்பீங்க. அந்த 4 லைன் தான். அதை வச்சு அவங்க ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கம்ப்ளீட் ஆக்ஷனே இந்த ப்ராம்ப்ட் பேஸ் தான். கோடிங் கிடையாது. வெறும் வந்து இந்த ப்ராம்ப்ட்ல என்னென்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறது தான். இங்கே ஒரு 1500 லைன்ஸுக்கு வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் ஓனா கொடுத்துக்கிறேன். இப்போ என்னென்ன கனெக்ட் பண்ணிக்கிறோம் எல்லாமே பண்ணணும். நீ ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், நீ வந்து இப்போ ஜிமெயில் கேட்டாங்கன்னா ஜிமெயில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும். ரீசன்ட் டைம் இந்த ரீசன்ட் டைம் கூட வந்து நம்ம சொல்லியிருக்கேன்.
இந்த ரீசன்ட் டைம் ஆக்டிவிட்டீஸ் வந்து இது வந்து கரெக்டா வந்து அக்யூரேட்டா சொல்லும் அப்படி. அந்த ரீசன்ட் டைம் ஆக்டிவிட்டிக்காக நம்ம செர்ப் ஏபிஐ அப்படிங்கிற ஒரு ஏபிஐ டூல் வந்து மெசேஜ் பண்ணிப்போம். இது வந்து ஒரு ரீசன்ட் டைம்ல இருக்க வந்து கண்டென்ட் வந்து சர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு அக்யூரேட் பேஸ்ல வந்து நம்ம கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தான். எல்லாமே வந்து நீ என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் கஸ்டமைஸ் இது மட்டும் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராம்ப்ட் மட்டுமே. இங்க வந்து ஒரு சம் டேக்ஸ் மட்டும் நம்ம குடுக்குற மாரி இருக்கும். ஆ அது ஒரு பெரிய இது கிடையாது. ஒரு டெம்ப்ளேட் எக்ஸ்பிரஷன் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராம்ப்ட் குடுக்கும்போது இங்க மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது வந்து பெருசு கிடையாது. இங்க வந்து மெசேஜ வந்து அது எப்படி அந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து கம்ப்ளீட்டா எப்படி பண்ணணும்னா, அது வந்து ஒரு ஜேசன் அப்படின்னு நோடுக்குள்ள அவுட்புட் டேட்டா எடுத்து, அது வந்து இப்ப மெசேஜ்ங்கிறது ஒரு ஜேசன் மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஜேசன் கீவர்ட். இது ஃபுல்லா வந்து என்ஐடனோட எஸ்கியூஎல் சின்டாக்ஸ். அது ஒரு டெஸ்ட்டை ஆக்சஸ் பண்றப்போ ஒரு சின்டாக்ஸ். நாங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ப்ராம்ப்ட் இருக்கோமோ அந்த அளவுக்கு அது வந்து அவுட்புட் அக்யூரசி இருக்கும். அது மாதிரி ப்ராம்ப்ட்டுக்கும் கோடிங் போடுறப்போ கொஞ்சம் வந்து நம்ம அக்யூரசி லெவல் நல்லா இருக்கும் அப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி தான். நீங்க வந்து இப்ப நவ் அப்படின்னா இந்த கரண்ட் டேட்டுக்காக நம்ம வந்து நவ் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி இப்போ அந்த காலண்டர் ஆக்சஸ் பண்றதுக்காக இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கேலண்டருக்காக வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் கேலண்டருக்காகவே வந்து இத்தனை நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசனிங் ஆசன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். இதோட ஒர்க் ஃப்ளோ வந்து வெரி சிம்பிள். இவ்வளோதான் பண்ணுமானா எதுவும் கிடையாது. நம்ம வந்து நிறைய பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து நான் இவ்வளோதான் வந்து எனக்கு பர்சனல் ஆக்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன். ஒன்னே ஒன்று வந்து நம்ம சொல்லி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஏன்னா இது வந்து இப்போ இவ்வளோ சிம்பிள் தானா? நீ வந்து நிறைய சொன்னீங்க. அது வந்து இப்போ இனிமே வந்து காட்டல. ஏன்னா இங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் நீங்க வந்து என்னவோ இருந்தாலும் உங்களுக்கு சொல்றதோட உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து கொஞ்சம் எல்எல்எம் செயின்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். எல்எல்எம் செயின்ஸுங்கும் போது இங்க வந்து எல்எல்எம் செயின்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். மல்டி ஏஜென்ட்ஸ் இங்க ஒரு ஏஜென்ட் கனெக்ட் பண்ணியிருப்போம். இது ஒரு ஏஜென்ட் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட்லாம் அவங்க கொடுத்துருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு. இந்த யூட்டிலிட்டி பேஸ் ஏஜென்ட் அப்படி வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு கன்சிடர் பண்ணி இது எந்த டாஸ்க் இது என்ன மாதிரி டாஸ்க் இது எந்த டாஸ்க் வந்து எங்கே அசைன் பண்ணணும் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இங்கே ஒரு நம்ம மாடல் அசைன் பண்ணிப்போம். இதில் ஒரு ஓப்பன் மாடல் அசைன் பண்ணிப்போம். இது ஒரு சிம்பிள் மெமரி. எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு மெமரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பேசிக் எல்எல்எம் செயின் வெறும் எல்எல்எம் செயின் கனெக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு மாடல் கொடுத்தே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபிஷியன்ஸாக வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்க வந்து நம்ம இது பண்ண வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ணும். ஆனா இங்க வந்து ஒரு வாய்ஸ் ஜெனரேட் பண்ணும். வாய்ஸ் கொடுக்குறோம். இந்த வாய்ஸ் வந்து அது வந்து இங்க வந்து இந்த ஏஜென்ட் வந்து வாய்ஸ்ல ரேஸ் பண்ணாது. அதனால வாய்ஸ்க்காக வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து நம்ம வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும். வாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு டெக்ஸ்டா ஜென்ரேட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்போ மறுபடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட் வந்து வாய்ஸா கொடுக்கறதுனால வாய்ஸாகவும் அண்ட் டெக்ஸ்டாகவும் சேர்ந்து கொடுக்கறதுக்காக வந்து நம்ம டெக்ஸ்ட் ஒரு மாடலும் வாய்ஸ் ஒரு மாடலும் கொடுத்துருவோம். இப்போ வெறும் வாய்ஸா கொடுத்தா வந்து சும்மா படிச்சது ஒப்பிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பேசிக் எல்எல்எம் செயின் வச்சு அந்த எல்எல்எம் செயின்ல வந்து நம்ம அங்க ஒரு மாடல் கனெக்ட் பண்ணி கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த நோடு என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு வெயிட் நோடு. ஏன்னா இப்போ இங்க ரெண்டு மாடல் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அட் டைம்ல ரெண்டுமே ஆக்சஸ் ஆகும்னா வந்து காம்ப்ளெக்சிட்டி வச்சு
அதனால வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த ஆட் பண்ணணும்னா வந்து இப்போ இது தனியாக ஆட் ஆகும், இது தனியாக ஆட் ஆகும். டிஃபரன்ஸ் 2 செகண்ட்ஸ் தான். அதனால வந்து இப்போ அதோட எஃபிஷியன்சி வந்து இன்னுமே வந்து லேக் இல்லாம இது ரெண்டுமே வந்து ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி வந்து என் நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம நம்ம ஆட்டோமேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கூடிய ரீசன்ஸிங் வந்து நம்ம வந்து இன்னுமே அக்யூரேட்டிவா வந்து கொடுத்துக்க முடியும். ஓகே வந்து நம்ம ஓகே இப்போ வந்து ஃபைனல் வந்து செஷன்ஸ் என்னோட ஃபீட்பேக் நான் சொன்னதுல ஓகேவா, உங்களுக்கு ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அண்டர்ஸ்டாண்ட்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சொல்றீங்களா? ஏன்னா நான் வந்து இப்போ இதில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு புரியல இல்லை வேற ஏதாச்சும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீட்பேக். ஃபீட்பேக் முடிச்சுட்டு நம்ம செஷன் ஓவர் பண்ணிக்கலாம். லேமினா சொல்லுங்கண்ணா. ஹைடா தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கிறேன். நல்லா இருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ செஷன் சூப்பராக இருந்துச்சுடா. என்ஐட்டம்லாம் இவ்வளோ டீப்பாக ஆன்லைனில் போட்டிருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஆஃப்லைனில் போட வேண்டிய செஷனு. ஆனால் என்னன்னா 8 மணிக்கு முடிச்சு 8:30 வரைக்கும் பஃபர் டைம் எடுத்துக்கணுமே தவிர 9 மணிக்கு ஆகியும் முடிக்காம போயிட்டு இருக்கு நீ. இல்லைண்ணா இல்லை இன்னுமே நிறைய ப்ரிப்பேர் பண்ணேண்ணா. வந்து இனிமே சொல்லணும்னா ஒவ்வொரு இதுவுமே சொன்ன எனக்கு தெரியும், நீ நிறைய கவர் பண்ண. நீ என்ஐட்டன் சொன்ன, லாங்சைன் சொன்ன, நிறைய சொன்ன பார்த்தேன் நான். உண்மையிலேயே இதெல்லாம் சூப்பரான டாபிக்ஸ். பட் இதெல்லாம் என்னன்னா ஆஃப்லைன்